ஒருத்தர் எக்ஸாம் எழுதணும்னு நினைப்பாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஐடி திருச்சி, ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி காலேஜுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஏன்னா குட் கரியர் எடுக்கணுங்கிறக்கோசரம். ஆனால் அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனால வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதணும், எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃபர்மேஷன் என் அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பேன். இது வந்து அவங்களுக்கு எடுத்து ஈஸியாக ஃபைன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபியூச்சர் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு காம்படிட்டரில் அந்த ஃபியூச்சர் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட் வந்து என்னோட அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன். அந்த ஈவெண்ட் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதில் போய் சர்டிஃபிகேட் கெட் பண்ணி அவங்களோட ஃபியூச்சரில் வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கம்பேரிசன் பண்ணுறது. அப்படியே லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ப்ரெசென்ட் பண்ணுங்க. இப்போ போங்க. காலேஜ் கம்பேரிசன் பண்ணுறது. இப்போ 2 காலேஜ் இருக்குன்ட்டா நம்ம 2 காலேஜ்லேயும் கம்பேர் பண்ணி எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம். இது எந்த பேஸ்டு ஒர்க் ஆகுதுன்ட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேட்டிங் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசைன் ப்ராசஸ், நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ராசஸ். என்னென்ன டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பத்தைஸில் வந்து டிஸ்கவரி பண்ணேன். என்னோட வந்து என்ன ப்ராப்ளம், என்ன சால்வ் பண்ண போகிறேன்னு டிஸ்கவரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணேன். மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் சர்ச் பண்ணுறாங்க, என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரிசர்ச்சில் பண்ணேன். ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வராங்க ஸ்கூல்ல இருந்து, ஈவன் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்எல்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணேன். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மார்க்கெட் ரிசர்ச் மூலமாக குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டிவ் கொஷின்ஸ் எடுத்தேன். இப்போ இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டிவ் கொஷின்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா அதோட பேஸில் தான் நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான கொஷின்ஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூசர் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். யூசர் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ நான் வந்து சர்வே மூலமாகவும் கூகுள் சர்வே மூலமாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கெட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த எம்பத்தைஸில் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட கோல் என்னவாக இருக்கட்டும், அவங்களோட பெயின் பாயிண்ட்டு, அவங்களோட பிஹேவியரு, இதெல்லாம் என்னால் எம்பத்தைஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டேஜ். டிஃபென்ஸ் ஸ்டேஜில் வந்து என்ன ப்ராப்ளமு, என்ன வந்து அவங்க சால்வ் பண்ண போகிறேன், அந்த கோலை வந்து என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. அதில் பார்த்தீங்கன்னா யூசர் பர்சோனா, கஸ்டமர் ஜெர்னி மேப்பு, எம்பத்தி மேப் வந்து நான் போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியேட்டு. ஐடியேட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரெயின் ஸ்ட்ரோமிங் கண்டக்ட் பண்ணி ஒரு 5 மெம்பர்ஸாக எல்லாத்தையும் வெளியிருந்து கூப்பிட்டு எங்கள் அகாடமியில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு ஐடியேஷன் கிரியேட் பண்ணோம். ஐடியேஷன் கிரியேட் பண்ணது நிறைய வேரியஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் பொட்டன்ஷியல் ஐடியெல்லாம் கிடச்சிது. அதை வச்சு நான் வந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. குளிச்சானு அங்கே உட்காந்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியேட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போட்டிருக்கேன், யூசர் ஃப்ளோ போட்டிருக்கேன், காம்படிட்டர் அனலைஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் கம்பேரட்டர் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பு. ப்ரோட்டோடைப்பில் பார்த்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேமு, லோவு, மிட்டு, ஹையு. லோவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன், ஹையில் வந்து ஹை ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கேன், மிட்டில் வந்து வெறும் டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதோட லோவை விட கொஞ்சம் எப்படி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் காட்டியிருக்கேன். அப்புறம் பேப்பர் ப்ரோட்டோடைப்பும் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூரிஸ்டிக் எவல்யூஷன். ஹியூரிஸ்டிக் எவல்யூஷன் டெஸ்ட் பண்ணணும், இன்னும் அடுத்து யூசபிலிட்டி டெஸ்டிங் எடுக்கணும், அப்புறம் ஹீட் மேப் பண்ணலான்ட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்ட்டா ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு. எதனால் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இவங்க வந்து என்னோட ப்ரைமரி யூசர், இவங்க இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண மட்டும்தான் இந்த ஃபியூச்சரில் அப்ளிகேஷன் ரன் இருக்கிறதா இருக்கட்டும், சஸ்டன் ஆகி மார்க்கெட்டில் வந்து வேல்யூபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேப்ஸ் இருக்குது. காலேஜ் கிரெடிபிலிட்டியாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் அவுட்கம்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு ரிலையபிள் பிளாட்ஃபார்ம், கம்பேர் இன்ஸ்டியூட்ஸ் ஆப்ஜெக்டிவ்லி. இதனால தான் வந்து என்னோட ப்ரைமரி யூஸராக வந்து ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட செகண்டரி யூஸர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு. எதனால் பேரண்ட்ஸ்னால் இவங்க வந்து டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. இப்போ வந்து எடுத்தோடனே எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸு பசங்க இதுலேயே கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாய்ஸாக இருக்கணும், பசங்களோட சாய்ஸாக போயிடக்கூடாது. ஏன்னா வந்து தப்பான சாய்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா
அவங்களோட கரியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால வந்து பேரண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரிசர்ச். நான் சர்வே மூலமாக கெட் பண்ண மொத்தம் வந்து எனக்கு 16 சர்வே தான் கிடைச்சது. ஆக்சுவலாக என்னால் சர்வே எடுக்க முடியல, மேக்ஸிமம் எடுக்க முடியல. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன்னா நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன ஹவு டு யூ சர்ச் ஃபார் த காலேஜ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12ன்னு கேட்டிருக்கேன். 25% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெப்சைட்லேயும், சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்லேயும், மீதி ஹாஃப் ஆஃப் த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் காலேஜுக்கு வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் டு யூ கெட் இன்ஃபோன்னு கேட்டிருக்கேன். அண்ட் வாட் பிளாட்ஃபார்ம் டு யூ அப்ளை. அவங்க வந்து மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்ட் த காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்களான்னா, ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களால ட்ரஸ்ட் பண்ண முடியலையாம். அந்த அப்ளிகேஷன் கிரெடிபிலிட்டியே இல்லை எங்களுக்கு, எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா எங்கே போகும், எங்கள் டீட்டெயில்ஸ் வித்துடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்றுக்கக்கூடியது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீட்டெயில்ஸ் வாங்கி வித்துடுறாங்க. அதுதான் உண்மையான விஷயமே. கரெக்ட் தான். அப்ளிகேஷன் அது மூலமா வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து எங்க வந்து அவங்களுக்கு எனஃபான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 31% தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைரக்ட் விசிட். அவங்க ஆக்சுவலாக டைரக்ட் விசிட் பண்ணும்போது மட்டும்தான் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெப்சைட்லேயோ அப்ளிகேஷன்லேயோ கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷனு, அவுடேட்டட் டேட்டா அப்படின்னு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ரிசர்ச் மூலமாக எனக்கு கிடைச்சது. சூப்பர், வெரி குட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வாட் வுட் யூ மேக் யுவர் அட்மிஷன் ப்ராசஸ் ஈஸியர். அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் ஈஸி ஆக்கணும்னா எது மூலமா நீங்கள் அட்மிஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் விசிட் காலேஜ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் த்ரூ த அப்ளிகேஷன் வந்து 6.3, இதுவும் 6.3. ஏன்னா நீட் எ கைட் ஃபார் அட்மிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு பேரண்ட்ஸ் வந்து இங்கே போய் கேட்டு அங்கே போய் கேட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கு வந்து படிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த படிக்காத பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீட் ஃபார் கைட் அட்மிஷன் கேட்டிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த 6.3 தான் வந்து படிக்காத பேரண்ட்ஸ் கேட்டிருக்கிறது. மீதி வந்து டைரக்ட் விசிட் காலேஜ். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்தது தான், பேரண்ட்ஸோட நான் இன்க்ளூட் பண்ணல, இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா படிக்கல, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கைடு வேணும், ஒரு காலேஜ் அட்மிஷன் போடுறதுக்கோ ஒரு எக்ஸாம் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதுக்கோ எங்களுக்கு ஒரு கைடு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு 6.3% வந்து த்ரூ த அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காம்பேட்டரில் வந்து காலேஜ் டூனியா இருக்குது, கரியர் 360 இருக்குது, சிக்ஷா இருக்குது, ப்ரோமைல்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் காலேஜ் டூனியா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து ரிசர்ச்சில் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பேரண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேங்க் எம்ப்ளாயி ஒருத்தர், நிதிஷ்குமார்னு ஒருத்தர், சின்னமலையில் போய் இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தேன். அவர் வந்து காலேஜ் டூனியா அப்ளிகேஷன் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மூலமாக எனக்கு ரிசர்ச் டேட்டா கிடைச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இன்ஃபர்மேஷன் டூ யூ வாண்ட் டு கெட் ஃப்ரம் காலேஜ் அப்படின்னு கேட்டிருக்கேன். அபவுட் த காலேஜ் அண்ட் கோர்சஸ்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, பிளேஸ்மெண்ட் அண்ட் கம்பெனிஸு. பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அண்ட் கம்பெனிஸ் தான். ஏன்னா காலேஜ் படிக்க போகிறது அவங்களோட கரியர் க்ரோ பண்ணுறது தானே. ஆனால் பிளேஸ்மெண்ட் அண்ட் கம்பெனிஸ் தான் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுமே நம்ம போய் எவ்வளோ தான் படித்தாலுமே பிளேஸ்மெண்ட் கொடுக்குறதே இல்லை. நம்ம வெளியே வந்தால் படித்து மறுபடியும் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்குது. இது கரெக்ட். ஒருவேளை ஒவ்வொரு காலேஜும் நல்லா கொடுத்து, இப்போ நான் வந்து குட் பிளேஸ்மெண்ட் இருக்கிற காலேஜுக்கு போய் நல்ல பிளேஸ்மெண்ட் எடுத்தேன்னா அவங்க நானே என்னால் வந்து நானே செல்ஃபாக க்ரோ பண்ணிக்க முடியும் என் கரியரை. இந்த மாதிரி நான் வெளியே போய் படிச்சுட்டு இருக்க தேவையில்லைல்ல, அந்த மாதிரி சொல்ல வரேன். அப்புறம் ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முன்னாடி தெரிஞ்சுதானா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு வந்து இது அடாப்டாக இருக்கும் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த காலேஜுக்கு போய்க்கலாம். அது மாதிரி சொல்ல வரேன். அப்புறம் ஓகே. பார்த்தீங்கன்னா எப்படி கம்பேர் காலேஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து வெப்சைட் மூலமாக பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏஐ வந்தங்காட்டி ஏஐ இப்போ ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி ஸ்டூடெண்ட்லாம் வந்து டேரெக்டாக போய் காலேஜில் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு கேட்டால் முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லேசி பர்சன் ஆகிட்டு வராங்க ஏஐ வர வர. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணியே கம்பேர் பண்ணுறதும், வெப்சைட் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறதும் த்ரூ த அப்ளிகேஷன், அந்த டேட்டா வந்து இது மூலமாக கம்பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த ரிசர்ச் மூலமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட் யூ விசிட் பிஃபோர் ஜாயினிங் ஃபார் வாட். காலேஜ் எதுக்காக விசிட் பண்ணணும் அது பிஃபோர் ஜாயினிங் அப்படின்னு கேட்டிருக்கேன். கேன் யூ டிஸ்கிரைப் இட் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க எதுவும் டிஸ்கிரைப் பண்ணல.
ஃபார் ஃபார் காலேஜ் என்விரான்மெண்ட், அந்த காலேஜோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கன்ஃபார்ம் அட்மிஷன், அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா 37% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோன் சொல்லியிருக்காங்க, 15% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டூ யூ ஃபேஸ் எனி ப்ராப்ளம் வைல் சூசிங் கோர்சஸ், இது பார்த்தீங்கன்னா எனக்கு காமனாக கிடைச்சிருக்கு, 50-15 கிடைச்சிருக்கு. இது வந்து மேபிங்கிற கன்சிடரேஷன் எடுத்திருக்கேன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ வாட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் மேண்டேட்டரி ஃபார் அட்மிஷன். 56.3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், கவுன்சிலிங் கோட்டானா ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் தனித்தனியாக இருக்குல்ல. அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ரெக்வயர்டாக இருக்கும், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டாக இருக்கும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 56% ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ இஃப் யூ வாண்ட் டு கோ ரைட் அண்ட் அட்டெண்ட் த குரூப் எக்ஸாம்ஸ் 1 2 3 4 வேர் யூ கேன் ரைட்னு கேட்டிருக்கேன். 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க, 25% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஸ்டடிங் இன் த காலேஜ் இன் த மீன் டைம், இஃப் யூ வாண்ட் டு கெட் ஸ்காலர்ஷிப் வேர் டு யூ சர்ச் அண்ட் டு யூ நவ் ஹவு டு அப்ளை அப்படின்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க, 62.5% ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கிவ் த அப்ளிகேஷன் டு சூஸ் காலேஜ் வுட் யூ யூஸ் இட், இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் டு இம்ப்ரூவ் த அட்மிஷன் ப்ராசஸ் யூ கேன் லெட் அஸ் நோ அப்படின்னு கேட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிது. 68.8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 12.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்லை, என் டாக்குமெண்ட்ஸ் வந்து வித்துருவாங்க. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜிமெயில், இப்போ வந்து நீங்கள் ஜிமெயில் லாகின் கொடுத்தா யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் ஜிமெயிலில் வந்து ஏகப்பட்ட டேட்டா இருக்குது, அதை போட்டு நீங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்துருவீங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது அந்த மாதிரிலாம் சொன்னார். அவங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுல ஃபியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ, நான் டேரெக்டாக போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் எடுத்து கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் ஷோ பண்ணியிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். How do you search, what issues do you face if you want to study agricultural course somewhere, how would you do you get admission, do you get admission தான் வரும். Before joining do you know the fee structure, placements of course details அப்படின்னு கேட்டிருக்கேன். வாட் டு யூ திங்க் வெதர் த அட்மிஷன் ப்ராசஸ் ஈஸி ஆர் நாட், இந்த அட்மிஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்குமா இல்லையாங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் இன்டர்வியூ என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க அவங்க சொல்லிட்டு வருவாங்க பார்த்தீங்களா ஆன்சரு, அந்த ஆன்சர் கூட இருந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைச்சிது, அது மூலமாக எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கெட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ ஃபேஸ் ஃபேக் இன்ஃபர்மேஷன் டூரிங்ஸ் யுவர் சர்ச், காலேஜ் சர்ச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். இவங்க வந்து நிறைய ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸுக்குள்ளே போனோன்னும் எனக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வந்துச்சு, ஆட்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணாமே ரீடைரக்ட் ஆகி இன்னொரு பேஜுக்கு போச்சு, எனக்கு அந்த பட்டன்ஸ் சரியில்லை, எனக்கு வந்து நிறைய கிளிக்கபிள் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ டோன்ட் யூஸ் த அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் ஹூ வில் சஜஸ்ட் திஸ், லைக் பார்த்தீங்கன்னா யார் வந்து காலேஜ் சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்க வந்து சொன்னது வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் அதிகமாக கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்ட்டு கேட்க மாட்டேன், நான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஃப்ரெண்டு போனால் அந்த காலேஜுக்கு நான் போயிட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த எனக்கு அப்பா அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி நான் கேள்விப்பட்டது இந்த ரிசர்ச்சில் கிடைக்கல. நான் ஃப்ரெண்டு மூலமாக சஜஸ்ட் பண்ணி போனேன், என்னோட மாமா சொன்னார் அப்படின்னு தான் எனக்கு இந்த ரிசர்ச்சில் கிடைச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வென் யூ யூஸ் த காலேஜ் சர்ச்சிங் ஆப்ஸ் வாட் ப்ராப்ளம் டூ யூ ஃபேஸ்ன்னு கேட்டிருக்கேன். அப்புறம் டூ யூ நோ ஹவு டு ரைட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு கெட் ஸ்காலர்ஷிப் அதே தான் கேட்டிருக்கேன். குவாலிட்டேட்டிவ்ல என்ன கேட்டணும், குவான்டிட்டியில் என்ன கேட்டணும், குவாலிட்டேட்டிவ். மார்க்கெட் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப் 21லேருந்து 22-24 வரைக்கும் எப்படி மார்க்கெட் இருந்துச்சுன்னு நான் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 2000 அப்படியே ஹை ஆகிட்டே போகும், கீழேருந்து அப்படியே ஹை ஆகிட்டு போகிற மாதிரி ஷோ பண்ணியிருக்கேன். 2021 ஷிஃப்ட் டு ஆன்லைன் சர்ச்,
growth marketing driven information, 2023 காம்ப்ளெக்சிட்டி இன் அட்மிஷன் ப்ராசஸ், 2024 டிமாண்ட் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற மாதிரி டேட்டாலாம் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் பர்சோனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஆடியன்ஸோட அவங்களோட பர்சோனா. ஆக்சுவலாக இந்த பர்சோனா இருந்தால் மட்டும் எனக்கு அவங்க நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் அவங்களோட பெயின் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும். அதனால இந்த பர்சோனா வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க கோல்ஸ் அண்ட் நீட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டடி ப்ராப்பர் காலேஜ் டு க்ரோ மை கரியர் ஆஸ் வெல் அஸ் அப்ஸ்கில் மை செல்ஃப் அண்ட் பேஸ்ட் ஆன் மை சிஜிபிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபீஸ் கோர்சஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் தட் இஸ் ரெகுலர்லி அப்டேட்டட் அண்ட் வெரிஃபைட் ஃப்ரம் ட்ரஸ்டட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ச் ஃபில்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சர்ச் ஃபார் காலேஜ் பேஸ்ட் ஆன் சிட்டி கோர்ஸ் கரியர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து மதுரையில் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த பர்சன் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்தார். ஈரோடு போகும்போது அந்த பர்சனை மீட் பண்ணி நான் எடுத்தது. ஆக்சுவலாக அந்த மதுரையில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த டேட்டா எனக்கு கிடைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனாலிட்டியில் எடுத்து ஃபைன் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட் பர்சோனா. இது வந்து நான் சென்னிமலைன்னு அந்த ஊரில் எடுத்தது. ஆனால் மெஜாரிட்டியான பிளேஸுக்கு இருக்காட்டி நான் ஈரோடுன்னு போட்டிருக்கேன். அவங்களோட கோல்ஸ் அண்ட் நீட்ஸு அவங்க வந்து அவங்களோட சைல்டுக்கு வந்து காலேஜ் சர்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். யூஜிசி, ஏஐசிடி, என்ஐசி இந்த மாதிரி கிரேட் வச்சுருந்தா இது வந்து பர்ஃபெக்டான காலேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிடரேஷனுக்கு வருவாங்க. இந்த வெரிஃபைடு இருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜ் வந்து ரியாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கலன்னா அவங்களுக்கு இந்த காலேஜ் வந்து அப்ரூவ் பண்ணல கவர்மெண்ட்னால அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றிதழ் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வி வாண்ட் நியர் காலேஜ் ஃபில்டர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க சொன்னதெல்லாம் நான் வந்து டேட்டாஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க படித்தவங்கிறங்காட்டி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எடுக்க போகும்போது இவங்க கேட்டிருந்தாங்க யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்ன, எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யூஐனா இதுங்க, யூஎக்ஸ்னா இதுங்க. அதனால தான் இந்த நிறைய ஏற்கனவே ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். சொன்னதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி நானும் யூஸ் பண்ணியிருக்கப்பா, கரியர் 360 காலேஜ் டூனியாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குது. ஆனால் வந்து எனக்கு நேவிகேஷனாக இருக்கட்டும், அந்த ஆட்ஸாக இருக்கட்டும், எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா யூஏ ஷுட் பி கிளியர் நேவிகேஷன் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்காலர்ஷிப் ஈஸிலி ஃபார் மை ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா டூ மச் இங்கிலீஷ். அவர் பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் தான், இருந்தாலும் நிறைய இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், யூஎக்ஸ்லேயே இருக்கும். அவாய்ட் ஜார்கன்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வெப்சைட்ஸில் இருக்கிறதாவும் அது அவங்களால வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியலங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாருங்க அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, மெனி பாப்அப் ஆட்ஸு, ஆன்லைன் ஃபார்மு, அந்த மாதிரிலாம் ஆன்லைன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபில் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நாமளே ஃபில் பண்ணிட்டுருப்போம். திடீர்னு வந்து பேக் பட்டனையும் அழுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இதுவே டிராஃப்ட் சேவ்டு இருந்துச்சுன்னா அந்த டேரெக்டாக வந்து அந்த டிராஃப்ட் சேவ்டு ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் வெளியே போயிட்டு வந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸில் வந்து அந்த மாதிரி இல்லை, அதை வந்து இதில் சொல்லியிருக்காருங்க. I tried to fill an online enquiry from unknown website but asked too much information so I stopped. அவங்க வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டங்காட்டி அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட எம்பத்தி மேப்பு, இதில் வந்து எம்பத்தி மேப்பில் வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படி நான் ரிசர்ச் அதுலேருந்து டேட்டாஸில் எடுத்து போட்டிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுட் ஐ விசிட் காலேஜ் ஃபார் ஒன்லி ஃபார் என்கொயரி, என்கொயரி பண்ணுறதுக்கு மட்டும் நான் காலேஜ் விசிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தேர் வேர் லாட் ஆஃப் ஃபேக் ரிவ்யூஸ் அண்ட் ஃபேக் ப்ராமிசஸ்லாம் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, சர்ச் த காலேஜ் எய்தர் பை அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட். அவங்க வந்து அப்ளிகேஷன் சர்ச் பண்ணுறாங்க ஆர் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறாங்க, ஆனால் டேரெக்டாக விசிட் பண்ணல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா, விசிட் த அட்மிஷன் ஆஃபீஸர் வித் பேரண்ட்ஸ். அவங்க வந்து பேரண்ட்ஸோட அட்மிஷன் ஆஃபீஸரை மீட் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேச போகிறாங்க. ஆனால் அது ஒரு ஆக்ஷன் அவங்க வந்து செய்கிறாங்கல்ல, அது வந்து டஸ்ஸில் வரும். ஓகேங்களா? அது மாதிரி திங்ஸ் ஹவு டு ட்ராவல் டு த காலேஜ்,
எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு திங்க் பண்ணுறாங்க. விச் காலேஜ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மை எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் வென் ஐ கெட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ். திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சுன்னா அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு நர்வஸாக இருக்கட்டும், ஓ எனக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த ஃபீல்லாம் வந்து இந்த ஃபீல்ஸ்குள்ளே வரும். அந்த டேட்டாஸ் எல்லாம் நான் எடுத்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு. என்னோட ஸ்டோரி போர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே யூசர் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோரி போர்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு சொல்யூஷன் தேடுவீங்கல்ல, அப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டாவது டிஸ்கவரி வராங்க. இப்போ வந்து என்னோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா பேசிக் ரிவ்யூஸ், ஃபீஸ் டீடைல்ஸ், அன்கிளியர், அவுடேட்டட் ஃபீஸ் எல்லாம் இருக்கு. அதனால வந்து இங்க ட்ரீம் காலேஜ் அப்ளிகேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஏஐல கிரியேட் பண்ணது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி, எனக்கு காலேஜ் அப்ளிகேஷன் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஃபைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன், அந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க த்ரூ ஸ்ட்ரக்சர் கம்பேரிசன்ஸ், வெரிஃபைட் ரேட்டிங்ஸ், ஃபீஸ் அண்ட் ரியல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்ட சொல்லியும், டிஸ்கஸ் வெரிஃபைட் இன்ஃபர்மேஷன் வித் பேரண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் காலேஜ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாட் யாட்ஸ். அது வேலிடேஷன் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஓகே நம்ம இந்த காலேஜுக்கு போகலாம், ஃபைனல் டிசிஷன் எடுத்து முடிச்சிடுறாங்க. அவுட்கம் பார்த்தீங்கன்னா ஸோ பெஸ்ட், ஸோ ஈஸி, ஹைலி ரெக்கமெண்டட், பெஸ்ட் இன்ஃபோ, பர்ஃபெக்ட் மேட்ச், பக்கத்தில் ட்ரீம் காலேஜ் வர மாதிரி நான் ஸ்டோரி போர்டில் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் ஜெர்னி மேப்பு. யூசர் ஜெர்னி மேப் எதுக்காக போட்டிருக்கேன்னா, எனக்கு கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கஸ்டமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க வந்து காலேஜ் சர்ச் பண்ணும்போது எங்கே ஸ்டாப் ஆகுறாங்களா, டிஸ்கவர் பண்ணும்போது ஸ்டாப் ஆகுறாங்களா, அவேர்னஸ் பண்ணும்போது ஸ்டாப் ஆகுறாங்களா, கன்சிடரேஷன், கன்க்ளூஷன், அட்வொகேசி, இதில் வந்து நான் டச் பாயிண்ட்ஸு, பிஹேவியர்ஸு, ஆக்ஷன்ஸு, கோல்ஸ் என்னென்னு என்னால் ஈஸியாக இதில் ஃபைன் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸு, கோல்ஸு, டச் பாயிண்ட்ஸு, பெயின் பாயிண்ட்ஸு, ஃபீலிங்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஃபேஸில் வந்து சர்ச் கூகுள் பெஸ்ட் காலேஜ் நியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அவேர்னஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் என்ஏசிசி ஏஐசிடி அப்ரூவல் ஆன் வெப்சைட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணியிருந்தாங்களான்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா கெட் ரிலையபிள் அண்ட் ரியல் இன்ஃபர்மேஷன், ரெடியூஸ் ராங் சாய்ஸஸ். அது கோலில், அவங்களோட கோலில் வந்து அவேர்னஸில் இந்த கோலாக இருக்கும். ஓகேங்களா. டச் பாயிண்ட்ஸில் வந்து அந்த டச் பாயிண்ட்ஸ் அவேர்னஸில் வந்து என்ன டச் பண்ணுவாங்க, காலேஜ் ரிவ்யூஸ் போய் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் போய் பார்ப்பாங்க, காலேஜ் வெப்சைட் போய் பார்ப்பாங்க. ஓகேங்களா. பெயின் பாயிண்ட்ல வந்து அவேர்னஸ் ஸ்டேஜில் டூ மெனி மிக்சட் ரிவ்யூஸ் காசிங் கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன் இருக்கும்போது ஒரு நியூட்ரலாக ஃபீல் பண்ணுவாங்க. நியூட்ரலாக ஃபீல் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு இந்த எமோஜி பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குன்னா, சிம்பிளிஃபை இன்ஃபர்மேஷன் யூஸிங் கிளியர் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ், அவங்க ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஆக்டிவிட்டிஸ், கன்சிடரேஷன் வரும்போது அப்புறம் சூஸ் த ரைட் காலேஜ், அப்புறம் கேம்பஸ் டூரு, வெப்சைட் ஸ்டில் மிஸ்ஸிங் கீ இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பாதி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு பாதி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கலையானா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நிறைய கோவம் வரும்ல, என்னடா இவன் இப்படி பாதி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு பாதி இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வர இடத்துல, அதனால இவங்க வந்து கோவப்படுறாங்க, அதனால இந்த எமோஜி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஒரு கன்க்ளூஷனாக முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு எடுக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் எடுக்கணும். ஒன்றா பேரண்ட்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கன்க்ளூஷன் பண்ணுவாங்க. அவங்க இடத்துலையும் ஒரு நல்ல டிசிஷன் கிடைக்கலையானா அந்த இடத்துல நெட்டுரலாக ஃபீல் பண்ணுவாங்க. எந்த சைடு போகிறதுனே அவங்களுக்கு தெரியாது, அதனால நெட்டுரலாக ஃபீல் பண்ணுவாங்க, நியூட்ரலாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அட்வொகேசின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அப்ளிகேஷன் மறுபடியும் யூஸ் பண்ண வைக்கணும். யூஸ் பண்ண வச்சா மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் அவங்க இதில் இருக்கும். உடனே ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் நல்லா இருக்கு, உன்னால் காலேஜ் சர்ச் பண்ண முடியும், உன்னால் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்காலர்ஷிப்பு எடுத்துக்க முடியும், உன்னோட கரியர் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும். அது மாதிரி நான் உங்களுக்கு இன்னொருத்தருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் இருக்கணும். அதுதான் அட்வொகேசி சொல்கிறாங்க. ரைட் ஏ ரிவ்யூஸ் எதர் ஆன் கூகுள் ஆர் அப்ளிகேஷன், ஷேர்ஸ் அட்மிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் வாட்ஸ்அப் குரூப்ஸ். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், ஹெல்ப் ஜூனியர்ஸ்க்காக இருக்கட்டும், அந்த கூகுள் ரிவ்யூஸில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில்
இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 5W மெத்தடு. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, இது என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்ளிகேஷனு? இந்த ப்ராஜெக்ட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர் 12th கிரேட் சூஸ் த ரைட் காலேஜ். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. அந்த ப்ரொவைடிங் கிளியர், வெரிஃபைட் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ். அதனால வந்து வாட்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? என்ன ப்ராஜெக்ட்? எதனால வை many students feel confused and stressed because college information is scattered, misleading, or difficult to understand. A wrong college choice can affect their future, money, and confidence. இதெல்லாம் இருக்கிறங்காட்டி நான் வைன்னு கொடுத்துருக்கேன். வென்னு எப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம் ஆஃப்டர் 12th போர்டு எக்ஸாம்ஸ், டியூரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பீரியட்ஸ், அண்ட் எஸ்பெஷலி வென் தே மஸ்ட் ஃபைனலைஸ் தேர் காலேஜ் சாய்ஸ். காலேஜ் பண்ணும்போது அவங்க வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் வேற எங்கே யூஸ் பண்ணுவாங்க? யூசர்ஸ் கேன் யூஸ் த பிளாட்ஃபார்ம் வியா மொபைல் டிவைசஸ் ஃப்ரம் ஹோம், பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்டல்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ் அண்ட் அதர் எவ்ரிடே பிளேசஸ் while சர்ச்சிங் ஃபார் காலேஜ் இன்ஃபர்மேஷன் ஆன்லைன். இந்த இடத்துல எல்லாம் என்னோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ண போகிறாங்க? The primary users are 12th grade students planning their higher education. Secondary users include parents who influence decisions, career experts who provide guidance, and college that shared verified information. இவங்கெல்லாம் தான் என்னோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஹவு the platform solve the problem by offering verified college data, easy college comparisons, course to career guidance, transparent fees, scholarship, real student reviews மூலமா இவங்க வந்து இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதனால ஹவுன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோமிங். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒயிட் போர்டு ஆக்டிவிட்டி பண்ணது அகாடமியில் பிரெயின் ஸ்ட்ரோமிங்கு. இந்த மூலமாக தான் நாங்கள் வந்து 5 பீப்புள்ஸை வச்சு முரளி ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, ஐடியேஷன் கிரியேட் பண்ணி நிறைய வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் கிடைச்சிது. அதை வச்சு நாங்கள் வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங் ஐடியாஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்காலர்ஷிப் ப்ரொஃபைல் அண்ட் அப்ளை டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து எங்களுக்கு ஐடியேஷனில் கிடைச்சது. ஹைப்போதட்டிக்கலாக உங்களுக்கு கிடைச்சிது. ஹைப்போதட்டிக்கல் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கும் ஐடியாஸ் கிடைச்சிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக் டு எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் ஐடியாவாக கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிஸில் இருக்கும் பார்த்தீங்களா, கரியர்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸாம் கோச்சிங் சென்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபியூச்சர்ஸில் என்ஹான்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து ஐடியேஷன் பார்ட்டில் கிரியேட் பண்ணது தான் பிரெயின் ஸ்ட்ராமிங் செக்ஷனில். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் விசிட்டட் காலேஜஸ். இது என்ன எஃபெக்ட்னா சோர்ஸ் லாஸ்ட் வியூடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ் டிசைன் இருக்கும் நம்ம யூஎக்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா 13வது இடத்துல வந்து நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறக்கும், 13வது இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறது 5வது இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களோட அவங்களோட ரீஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இது மூலமாக, ரீசெண்ட் விசிட் கொடுக்கறது மூலமாக. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸு, நேம்ஸு, குவாலிஃபிகேஷன், ஃபேக்கல்ட்டி டிரான்ஸ்பரன்சி. இந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா போய் அப்ளிகேஷன் போடும்போதாக இருக்கட்டும், அட்மிஷன் போடும்போதாக இருக்கட்டும், இந்த ஸ்டாஃப் போய் பார்த்தா நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபியூச்சர் கொடுத்துருக்கேன் இதில். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் அப்டேட்ஸ். ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குதுன்னா காலேஜில் என் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போய் சர்டிஃபிகேஷன் கெட் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல நியூஸ் அப்டேஷன் கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னா இருக்கட்டும், ஒரு கோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இதில் வந்து நியூஸ் அப்டேட்ஸில் வந்துச்சான்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் போது நமக்கு ஈஸி தானே. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போய் நம்ம இன்ஃபர்மேஷன் தேடி தேடி பார்க்கும்போது ஒரே பிளாட்ஃபார்மில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் நேவிகேஷன் எதுக்காக கொடுத்துருக்குறேன்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக காலேஜ் விசிட் பண்ண போகணும். ஓகேங்களா? விசிட் பண்ண போகிற இடத்துல கூகுள் மேப்னு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர், காலேஜ் பேர், இந்த லொக்கேஷனில் இருக்கு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அந்த மாதிரிலாம் போடும்போது நிறைய எரர் வரும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஏங்கிரி பண்ணக்கூடாது, டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஏபிஐ மூலமாக இன்டிகிரேஷன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேப் இது கொடுத்துருப்பேன். அந்த கெட்ட காலேஜ் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட லொக்கேஷன்லேருந்து ஃபெச் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்களுக்கு காலேஜுக்கு போய் கொடுத்து அந்த லொக்கேஷன் ஷோ பண்ணிடும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸி டு கெட் காலேஜ் அப்படி மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காலேஜ் அட்மிஷன் வந்து என்னோட அப்ளிகேஷன்லேயே போட்டுக்கலாம். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் கிடையாது, நார்மலான காலேஜஸ்க்கு தான், ஆர்ட்ஸுக்கு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கிற காலேஜுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸே கொடுக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட்டாவெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி, கவர்மெண்ட் தான் வந்து இதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. என்னோட அப்ளிகேஷன்ஸில் வந்து ப்ரைவேட் இதுலலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா அது கொடுத்தாங்கனாலும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும், ஃபியூச்சரில் நிறைய இஷ்யூஸ் வரும், அதனால் கொடுக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் ஏன் ப்ரோ கிடையாது? ஆக்சுவலாக இன்ஜினியரிங் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கும் ப்ரோ. இன்ஜினியரிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 12th பேஸ்டு இப்போ வந்து பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதை வச்சு தான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸே நடக்கும் பார்த்துருக்கீங்களா? 7.5 கோட்டா. அந்த 75% மேலே இருக்கிறவங்க வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போய் நீங்கள் வந்து காலேஜ் கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ஆமா. ப்ராசஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நான் தமிழ்நாட்டை வச்சு தான் கன்சிடர் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஆர்ட்ஸுக்கெல்லாம் இதுலயே நம்ம வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகே அப்புறம் சூப்பர். அட்மிஷன் போடுற ஃபீச்சர் நல்லா இருக்கு. பட் நீங்க இன்ஃபர்மேஷன் ஷோ பண்றீங்கல்ல, கவர்மெண்ட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி எதுவும் டிஃபரன்ஷியேட் பண்ணாம எல்லா காலேஜோட இன்ஃபர்மேஷன் ஷோ பண்றீங்க இல்லைங்களா? எஸ் ப்ரோ. அது அது ஓகே, அதுதான் தேவை ஆக்சுவலி. அட்மிஷன் ஓகே போடுற ப்ராசஸ் வந்து லிமிட் பண்ணாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஓகே. யா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஜேர்னல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் போய் வெளியே போய் கூகுளில் போய் ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். என்னோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், என்னோட அப்ளிகேஷன்ஸ் ஆர்டிகல் ஜேர்னல்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. என்னோட அப்ளிகேஷனோட யூஸ் பண்ணுற டியூரேஷன் எல்லாம் அதிகப்படுத்த முடியும். இப்போ நான் வந்து 10 செகண்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நான் காலேஜ் சர்ச் பண்ணி முடிச்சிருவேன் உங்களோட அப்ளிகேஷனில். ஓகேங்களா? அதில் என்ன பெனிஃபிட்டும் இல்லையே. என்னோட யூசர்ஸ் வந்து ரொம்ப நேரம் என்னோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வைக்கணும்ல. அதனால வந்து நான் அந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்கேன். ரிசர்ச் அவுட்புட்டு, பப்ளிகேஷன்ஸ் பை த காலேஜ், வாய்ஸ் ஆஃப் அகாடமிக் கிரெடிபிலிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் அவ்வளோதான், பிரெயின் ஸ்டார்மிங் முடிச்சது. நிறைய ஐடியாஸ் எல்லாம் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. இது ஆக்சுவலாக இது போடலான்ட்டு இருந்தேன். இது நிறைய கரெக்டட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குங்காட்டி நான் விட்டுட்டேன். இதெல்லாம் என்னோட ஐடியாஸு. ஐடியா ஜென்ரேஷன் ஃபார் ப்ராஜெக்ட்டு, பிளேஸ்மெண்ட் டேட்டா, கம்பெனிஸு, மேப் நேவிகேஷனு, கம்பேர் காலேஜஸ்ஸு, கோர்ஸ் சிலபஸ் புக்ஸு, ஸ்கெலிட்டன் லோடிங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் என்வென்ட்ஸ் ஐடியாஸ், அதாவது கோர்ஸ். நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணியிருக்கீங்க. பட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ல ஒரு ஐடியா தான் இருக்கணும். இவ்வளோ பெருசு பெருசா போட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் ஆகும். நீங்க அதான் இப்போ ஒரே பண்ணது அப்படி ஐடியா என்ன தான் பண்ணுங்க, பிரிச்சு இல்ல இல்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியா தான். டாக்டர் ஆ எக்ஸ்பர்ட்ஸில் வந்து வாட்ல கரியர் கவுன்சிலர்ஸ் அப்படி கொடுத்துருக்கேங்க ப்ரோ. அது அப்படியே ஓகே ஓகே. ஹவு மைட் வி ஆ ஃபைன். சூப்பர் சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் போல்ட் ஆகி வச்சிருங்க டைட்டில் ஓகே. மட்டும். ஆக்சுவலாக இது கொடுத்துக்கிறேங்க ப்ரோ. அது வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், ஆல்டர்னேட்டிவாக பண்ணியிருக்கேன். ஓகே ஆக்சுவலாக கேஷ் நாம கட்டுறது தானே, அப்படி சொல்லி கொடுத்துருக்கேங்க. இது இது மட்டும். சூப்பர் சூப்பர், நல்லா தான் இருக்கு. அப்படியே கோ கோ அப்புறம் ஃபார் தட். பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி டயக்ராம். இந்த என்னோட டேட்டா இப்போ வந்து யூசர் ரிசர்ச் எடுத்துப்போம் பார்த்தீங்களா? யூசர் ரிசர்ச் எல்லாவோட டேட்டாவும் யூசர் சேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, யூசர் என்ன செய்கிறாங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, பிரெயின் ஸ்டார்மிங்கோட ஐடியாஸ், எல்லாத்தோட ஐடியாஸில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ல. ஒவ்வொரு ஃப்ளோவாக ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ பெயின் பாயிண்ட்ஸ்னால் ப்ராப்ளம்ஸ்னால் தனியாக ஒரு செக்ஷன் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அவங்க யூசர்ஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து தனியாக இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்புறம் வந்து பிரெயின் ஸ்டார்மிங் இதில் வந்து தனியாக ஷோ பண்ணி வைப்போம். மார்க்கெட் ரிசர்ச் எடுத்து தனி டேட்டாவாக ஷோ பண்ணி வைப்போம்ல. அந்த மாதிரி நான் ஷோ பண்ணி வச்சு அஃபினிட்டி மேப்பிங்கில் வந்து நான் தனியாக ப்ராப்ளம் என்னங்கிறத நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். தனியாக அஃபினிட்டி டேட்டா ஸ்டோர் பண்ணி நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன். சொல்யூஷன் என்னங்கிறத நான் எடுத்து போட்டிருக்கேன். ஃபியூச்சர் அப்படிங்கிறத என்ன எடுத்து போட்டிருக்கேன். யூசரோட ப்ரெஃபரன்ஸ் என்னன்னு எடுத்து போட்டிருக்கேன். ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் நேவிகேஷன் எக்ஸாம்ஸ் ஹேஸ் பீன் கிவன் இன் நேவ்பார். இப்போ நேவ்பாரில் வந்து எக்ஸாம்ஸ் கொடுத்ததுனால ஈஸியாக உங்களுக்கு ஆக்டிவிட்டி வந்து ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். நேவ்பாரில் வந்து வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். எக்ஸாம் தொடுவாங்க, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளிக் பண்ணுவாங்க, நேஷனலாக ஸ்டேட்டான்னு கிளிக் பண்ணுவாங்க. ஸ்டேட் வேணா ஸ்டேட்டுக்கு போய்க்குவாங்க, நேஷனல் வேணா நேஷனலுக்கு போய்க்குவாங்க. நேஷனல் தொட்டாங்களான்னா நேஷனலோட எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். இப்போ ஜே எக்ஸாம் அது ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நேஷனலில் வரும், ஈஸியாக கெட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அப்புறம் யூசரோட ப்ரெஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி டேட்டா, யூசர்ஸ் வில் பி ஏபிள் டு பிலீவ் திஸ் ரிலையபிள் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாட்ஃபார்மில் வந்து காலேஜ் இன்போ, டிரான்ஸ்பர், அட்மிஷன் இவங்களால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட ப்ரெஃபரன்ஸ். அவங்க வந்து ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு அப்ளிகேஷன் வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு குயிக் காலேஜ் கம்பேரிசன், சிம்பிள் சர்ச் அண்ட் ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸ் ஆனால் அவங்களுக்கு கம்பேரிசன் பண்ணிக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமல் இங்கிலீஷ், அவாய்ட் ஜார்கன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேடுன்னு சொல்லலாம், சாரோன்னு சொல்லலாம். சாரோங்கிறது விட பாதி பேருக்கு தெரியாது, சேடுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும்ல. அந்த மாதிரி மினிமலான இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் சொல்லியிருக்காங்க. க்ளீன் சிம்பிள் அண்ட் யூஐ, நோ ஃபேக் ஆர் ப்ரொமோஷனல் கண்டென்ட். அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனல் கண்டென்ட் தேவையில்லையா. பர்சனேட் அப்போ காலேஜ் அப்போ சஜஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் நான் கெட் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ப்ரெஃபரன்ஸுங்கிற எனக்கு தெரிஞ்சிடும். அதனால உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுவேன். அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. லெஸ் ஆட்ஸ், நோ பாப்அப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டைம் சேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எலிஜிபிலிட்டி ப்ரெடிக்ஷன், ஈஸி அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து யூஸரோட ப்ரெஃபரன்ஸ்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இது அஃபினிட்டி மேப்பிங்கில். குட் குட். அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனலைஸ் பண்ணியிருக்கேன். காம்படிட்டர் அனலைஸ் பார்த்தீங்கன்னா டாப் 3 காம்படிட்டர்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10K தான் வச்சிருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் காம்படிட்டர்னே கன்சிடர் பண்ணி, ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறான், இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறான், காலேஜஸ் வந்து அவனும் காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறான். அதனால வந்து அவனும் காம்படிட்டர் கன்சிடர் பண்ணிட்டேன். ஆனால் வந்து செகண்டரி காம்படிட்டர் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இவங்க தான் வந்து என்னோட மெஜாரிட்டி காம்படிட்டரு. காலேஜ் டூனியா, சிக்ஷா, கரியர் 360 இவங்க வந்து மெயின் காம்படிட்டருங்காட்டி இவங்களை மட்டும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அவங்களோட ஸ்வாட் அனலிசிஸ் பண்ணல, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும், வீக்னஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ சூப்பர். காலேஜ் யூனியன் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25+ காலேஜஸ் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ many ads, ஸ்பான்சர் லிஸ்டிங்ஸ் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டட் டேட்டா. நானே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்கேன் அப்ளிகேஷனை. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் கொடுத்து நிறைய கிளிக்கபிள் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணும்போதே அது லிங்க் தொட்டுனா டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காட்டி எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சு. அதனால வந்து என்னையும் கன்சிடர் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட சுச்சுவேஷனில் நான் எப்படி இருந்தால் அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஆக்சுவலி 4 காம்படிட்டருமே நான் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்களோட நேவிகேஷன் எப்படி இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்ட்ரென்த், இவங்களோட சிக்ஸாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஏ இஸ் வெரி கிளியர் ரேதர் தேன் அதர் காம்படிட்டர். அவங்க அதர் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட யூஏ கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது சிக்ஷா பார்த்தீங்கன்னா பாதி காலேஜுக்கு வந்து ஃபீஸே மென்ஷன் பண்ணல. அந்த ஃபீஸ் மென்ஷன் பண்ணாத இடத்துல வந்து எனக்கு வந்து ஏன் இவங்க ஃபீஸ் மென்ஷன் பண்ணல, மென்ஷன் பண்ணி தான் நல்லா இருக்கும்ல. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா வந்து யூசர்ஸ்க்கு வந்து கிரெடிபிலிட்டி கிடைக்காதுல்ல. அந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டக் ஆச்சு. அதை வந்து வீக்னஸ்லேயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுக்கல. அதை விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரியர் 360 அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா யூஏ கேன் பி ஸ்ட்ராங்கு. அவங்க காலேஜோட பட்ஜெட், அந்த பட்ஜெட் எவ்வளோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தேன் அவங்களோட அப்ளிகேஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா 1 lakh to 0 to 1 lakh வந்து ஒரு காலேஜ் வந்து ஃபில்டரில் கொடுத்துருந்தாங்க. இந்த காலேஜுக்குள்ள நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட பட்ஜெட் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர் கண்டென்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட்டு, ஜி, கேட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க 2 காம்படிட்டரை விட இவன் வந்து தனியாக தெரியுறான் பார்த்தீங்களா. இவன் வந்து கரியர் 360, இவன் வந்து அந்த காம்படிட்டர் 2 காம்படிட்டர் பீட் பண்ணிட்டான். ஓகேங்களா. அதனால வந்து இவனோட ஸ்ட்ரென்த் இப்படி இருக்கு. அவனோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ரிப்பீட்டட் ஆப்ஷன்ஸ் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போனோம்னு வச்சுக்கலாம், கம்பேர் காலேஜ்னு 3 இடத்துல வச்சிருப்பான். மேலே ஒன்று வச்சிருப்பான், கீழே வந்து சின்ன கார்டு மாதிரி கொடுத்து வச்சிருப்பான், கடைசி ஒன்று கொடுத்துருப்பான் கம்பேர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கான். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ரிப்பீட்டட் ஆப்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. சரி, நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதில். யூஏ ஷுட் பி சேஞ்ச் மோர் பர்ஃபெக்ட்லி விஷுவலி அண்ட் டஸ் நாட் குட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தே ஆர் கான்டாக்டட் வியா இமெயில் இன்ஸ்டெட் இட் கேன் பி கிவன் ஏஐ சேட் ஹெல்ப். பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சேட் பாக்ஸ் கிடையாது, ஏஐ ஹெல்ப் கிடையாது. அந்த ஏஐ ஹெல்ப் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்களோட யூஸரோட ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம்னு வச்சுங்களேன். அந்த ஏஐட்டு போய் நம்ம சேட் பாட் நம்ம போய் கொடுத்துட்டோம்னா அந்த காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதுவே ஃபுல்லாக கொடுத்துரும். நம்ம ஒவ்வொரு காலேஜை போய் இந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜை போய் சர்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. கம்பேர் காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் டூ இட் டஸ் நாட் குட். அவங்களோட கம்பேர் காலேஜ் ஆப்ஷன்ஸ் நான் போய் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா கீழே அந்த அப்ளிகேஷன் உள்ளே போனீங்கன்னாவே வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், லேக் ஆகிட்டு கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். அப்படி கம்பேர் காலேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பேர் காலேஜ் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஷோ பண்ணும்போது 2 காலேஜ் கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து யூசர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டேபிள் போட்டிருக்கேன். இது வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி போட்ட மாதிரின்னு வச்சுங்களேன்.
என்னோட ஃபியூச்சர்ஸ் வந்து நான் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கனோ அந்த ஃபியூச்சரை வச்சு மட்டும்தான் இவங்களோட கம்பேர் பண்ணியிருக்கேன். இவங்களோட ஃபியூச்சர் வச்சு என்னோட கம்பேர் பண்ணல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் விசிட் வச்சிருக்காங்க, ஆனால் நானும் கொடுத்துருக்கேன். இவங்க 1 2 3 இந்த 3 காம்படிட்டர்ட்டையும் அந்த ரீசெண்ட் விசிட் இல்லை, நான் மட்டும் வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்கிட்ட இருக்கு. இந்த ப்ரோ மெயிலாங்கிற அப்ளிகேஷன்ஸ்ட்டு இந்த நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க 3 பேர்த்துக்கிட்டயுமே இல்லை, நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபியூச்சராக. கம்பேர் காலேஜ் இவங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 காம்படிட்டர் வச்சுருக்காங்க, அப்புறம் நான் வச்சுருக்கேன். இந்த ஒரு காம்படிட்டர் கிட்ட அவன் இல்லை. பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் அக்கௌண்ட்டு. எதுக்காக இந்த டீஆக்டிவேட் அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூசர் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு யூசர் இருக்காங்க. அவங்க டேட்டா வந்து இப்போ உள்ளே வந்தோடனே ஒரு யூசருக்கு வந்து 400 மில்லி செகண்டுக்குள்ளே வந்து நம்ம அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ண தான் போவாங்க. திடீர்னு வந்து அவங்க யோசிப்பாங்க, திடீர்னு அன்இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி போய் டேட்டா எரேஸ் பண்ணுறது, நம்ம டேட்டா வந்து லீக் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபியர் வரும்ல. அதனால வந்து டீஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். அந்த டீஆக்டிவேட் அக்கௌண்ட்னா அவங்க டேட்டாவால் எரேஸ் ஆயிரும். அந்த எரேஸ் ஆச்சானா அவங்களுக்கு வந்து ஃபியர் இருக்காதுல்ல. இன்னொருத்தர் சஜஷன் சொல்லியிருந்தாங்க, டீஆக்டிவேட் அக்கௌண்ட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காது, நீ டீஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன்னா உனக்கு வந்து 2-3 வீக்ஸ் எடுத்துக்கோ, அதில் வந்து அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துரு, 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே அந்த டேட்டாவால் எரேஸ் ஆகிற மாதிரி நீ கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 3 பேர்த்துக்கிட்ட காம்படிட்டர்கிட்டையும் ஆல் ஆர்டிகல்ஸ் இருக்கு, இந்த ஒரு காம்படிட்டர் மட்டும் ஆல் ஆர்டிகல்ஸ் இல்லை. அப்புறம் எங்கிட்ட இருக்கு ஸ்காலர்ஷிப் வந்து இந்த 3 பேருக்கு 4 பேர்த்துக்கிட்டையுமே இல்லை, எங்கிட்ட அந்த ஃபியூச்சர் கன்சிடர் பண்ணியிருக்கேன். காலேஜ் ப்ரிடிக்டரு இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் காலேஜ் ப்ரிடிக்டர் இருக்கு. ஐ மீன் இந்த ப்ரோமைலங்கிற அப்ளிகேஷன்ஸ்ட்டு மட்டும் அந்த காலேஜ் ப்ரிடிக்டர் ஃபியூச்சர் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்போ டவுன்லோட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகிறேன்னு வச்சுங்களேன், அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆஃப்லைன்லேயும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், இன்னொருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இருந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறோன்னா அந்த ப்ளே ஸ்டோரோட அப்ளிகேஷன் லிங்காக தான் ஷேர் பண்ண முடியும். மறுபடியும் நான் அந்த அப்ளிகேஷனை போய் லிங்கை தொட்டு மறுபடியும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் டவுன்லோடு பண்ணிட்டு வந்து மறுபடியும் அந்த லிங்கை தொட்டு அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கெட் பண்ண முடியும். இதுவே வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டுனானா இன்ஃபர்மேஷன் டவுன்லோடு பண்ணிட்டு நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிக்க முடியும்ல, நான் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் நெசசரி கிடையாது. அதனால வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிடிக்டர் வந்து எங்கள் இவன்ட்டே இல்லை. பார்த்தீங்கன்னா காலேஜ் டூனியாவட்டும் இல்லை, கரியர் 360 இல்லை, சிக்ஷா வச்சுருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ மெலோட்டி இல்லை, அப்புறம் எங்கிட்ட இருக்கு எக்ஸாம் ப்ரிடிக்டர். இப்போ எக்ஸாம் ப்ரிடிக்டர் எந்த இதில் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்களான்னா, இப்போ அவங்களோட பேக்ரவுண்டு போடுவாங்கன்னு வச்சுங்களேன். நான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன், அக்ரிகல்ச்சர்னு கோர்ஸ் படிச்சிருக்கேங்க. அப்புறம் வந்து என்னோட சிஜிபி இவ்வளோ எனக்கான எக்ஸாம் வந்து நீ ப்ரிடிக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து இப்போ ஜே எக்ஸாம் எடுத்துட்டிங்கன்னா பிசிஎம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துட்டாங்கன்னா அந்த எக்ஸாம்க்கெல்லாம் அவங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி தந்துடும். அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்னு வச்சுங்களேன். அப்புறம் அந்த கோர்ஸை வந்து என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த கோர்ஸ் ப்ரிடிக்ட் ஆகி இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, யூ கேன் அப்ளை திஸ் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நேவிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்தா 4 பேர்த்துக்கிட்டமே இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூ இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜ் போகலாமா வேணாமா, இந்த ஸ்காலர்ஷிப் சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ணக்கூடாதா, என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிவ்யூ மூலமாக எனக்கு தெரிஞ்சிடும். இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிதா கிடைக்கலையாங்கிறது இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் மூலமாக இன்னொரு யூசருக்கு வந்து அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நான் இவங்க ஃபஸ்ட்டு 3 காம்படிட்டர்கிட்டையுமே இருக்குது. ப்ரோமைலோங்கிற காம்படிட்டர் மட்டும் அந்த ஃபீச்சர் இல்லை, அந்த இடத்துல இவன் டவுன் ஆகுறான். அப்புறம் எங்கிட்ட வந்து அந்த ஃபியூச்சர் இருக்குது. அவர் மார்க் டெஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம இப்போ இருந்தாலும் எக்ஸாம் எடுக்கணும், படிக்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருப்போம்ல. இப்போ வந்து எங்கே போய் டெஸ்ட் எழுதுறது, இப்போ நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும்னா நம்ம கையில் எழுதிட்டு இருக்கணும், நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல. இதே வந்து அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்க மார்க் டெஸ்ட் எழுதிக்க முடியும். இந்த ஒரு 20 இப்போ வந்து பிசிக்ஸில் வந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் இருக்குது. நான் வந்து இந்த குரூப் 4 அந்த மாதிரி எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சரி குரூப் 4ல் இந்த மாதிரி எக்ஸாமில் எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் வந்து போய் எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறது முடியாது, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இப்போ 2025 2024 2023 இருக்குல்ல அந்த எக்ஸாம் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நான்
ஒன் மார்க் கொடுத்தா அவங்க வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஈஸியாக அவங்களால வந்து ஸ்கோர் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்லேயும் போய் அவங்க பாஸ் பண்ணி நல்ல காலேஜ் எடுத்துக்க முடியும். அதனால வந்து இந்த மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். காலேஜ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதுக்காக இது கொடுத்துருக்கேன்னா, அந்த காலேஜ் ஃபோட்டோஸ் வீடியோ கொடுக்கும்போது அவங்களோட என்வரான்மெண்ட் தெரிஞ்சிடும். காலேஜ் இப்படி இருக்கு, அப்புறம் வந்து இது ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த கல்ச்சுரல்ஸ் இருக்கு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஈஸியாக அந்த ஃபோட்டோஸ் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபீச்சர் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தும் எடுக்க மாட்டோம். இன்னொருத்தர் கூட இருந்தாங்கன்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ வந்து அந்த கம்யூனிட்டியில் வந்து அந்த காலேஜ் வந்து ஷேர் பண்ணி கம்யூனிட்டிக்குள்ளே போட்டாங்களான்னா, அந்த கம்யூனிட்டியில் வந்து என்ன மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அந்த இடத்துல வந்து எதுவுமே ஓவர்வெல்ம் ஆக மாட்டான், காக்னிட்டிவ் லோடு இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு ஈஸியாகவே எல்லாத்தையும் கெட் பண்ணிக்க முடியல. அதனால வந்து கம்யூனிட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்ஃபர்மேஷனல் ஆர்கிடெக்சர் வந்து அப்படியே லைனில் கொடுத்துருக்கேன். கெஸ்ட் அட்டடு, லாகின் சைன் அப்பு, பர்சனல் இன்ஃபர்மேஷனு, அப்புறம் வந்து சைன் அப், ஹோம்ல இருந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன். என்ன இன்ஃபர்மேஷன் ஒரு புது யூசர் இருக்காங்கன்னா எங்கிருந்து வேணா வருவாங்க. இப்போ வந்து லாகின் பண்ணி வருவாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் ஒரு மாதம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்மாவே வந்து 2 மாதம் யூஸ் பண்ணணும்னா நமக்கு எந்தெந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்டேட் வந்துடும், நிறைய வந்துடும். அந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அந்த இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறதுக்கு நிறைய. இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ கேப் கட்டு கேன்வா எடுத்துட்டோம்னா நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணோடனே ஒரு மேலே ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு வரும் பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு அப்படி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெனு பார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் ஆக்கிட்டு அதை மட்டும் ஷோ பண்ணி காட்டும்ல, அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. என்னென்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். இதுதான் நான் டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸ்காலர்ஷிப், ஆர்டிகல்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ், கம்யூனிட்டி ப்ரொஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸு, அதுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இன்டெப்த்தாக கொடுக்கல, நான் யூசர் ஃப்ளோவில் இன்டெப்த்தாக கொடுத்துருக்கேன். கேட்டகரி, காலேஜ் எக்ஸ்ப்ளோரு, ப்ரொஃபைலு, சர்ச் பாரு, நோட்டிஃபிகேஷனு, ஃபில்டர்ஸு, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட யூசர் ஃப்ளோ. நிமிஷம் லோடாகி வரட்டும். யூசர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ளோ கெட் ஸ்டார்டடு, லாகின் அண்ட் சைன் அப், பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் கெட் இருந்ததுன்னா பர்சனலைஸ் அப்ளிகேஷன். அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுப்பேன். ஓகேங்களா. அது ஹோமு, நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ள ஆல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே போகும். சர்ச் பாரு, ஃபில்டர்ஸ் இருக்கு. ஃபில்டர் பேஜுக்குள்ளே போனாங்கன்னா என்னென்ன காலேஜஸ் வேணும் அவங்க ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். கேட்டகரிஸில் பாப்புலர் காலேஜ், கோர்ஸ் ப்ரிடிக்டர், காலேஜ் ப்ரிடிக்டர், கம்பேர் காலேஜ், இந்த இதுக்குள்ளே இந்த இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் எக்ஸ்ப்ளோர். இப்போ அந்த காலேஜ் எக்ஸ்ப்ளோர் தொட்டாங்கன்னா காலேஜோட ப்ரொஃபைல் வரும், கேட்டகரிஸ் வரும், ஈவெண்ட் பேஜ் இருக்கும். ஈவெண்ட் பேஜ் தொட்டாங்கன்னா ஈவெண்ட் பேஜ்னு போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்செப்டட் எக்ஸாம்ஸ், அதை தொட்டாங்கன்னா கோர்ஸ் இன் காலேஜஸ், கோர்ஸ் ப்ரொஃபைல்னு வரும். நேவிகேஷன் டு காலேஜ், ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ், அது மாதிரி அப்படியே ஃப்ளோவாக கொடுத்துருக்கேன். வந்து கொடுக்கல, இதுல வந்து இந்த கொடுத்துருக்கேன். யூசர்ல என்னென்ன இது வந்து டாஸ்க் ஃப்ளோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டாஸ்க் ஃப்ளோ மாதிரி என்னென்ன டாஸ்க் நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படி மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரிட் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், மார்ஜின் 16, கட்டர் 8px, காலம் வந்து 4px இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லோ ஃபிலிட்டி போட்டு என்னோட இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக லோ ஃபிலிட்டி எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஹை ஃபிலிட்டி யாரும் போக மாட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட ஸ்டாக் ஹோல்டர்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்குறதுக்கும் யூசர்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறதுக்கும் நம்ம இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் பெட்டராக ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கு டிசைன் மேக் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் விசிட் இங்கே வச்சுருக்கேன். ரீசெண்ட் விசிட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே சொல்லிட்டாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இதை வந்து எடுத்துருவேன். இதுவே திடீர்னு ஹை ஃபிலிட்டி நான் போய் மேக் பண்ணிட்டேன், அந்த இடத்துல வந்து எனக்கு ரீசெண்ட் விசிட் வேணாம்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நிறைய மிஸ்லீடிங் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அதனால வந்து நான் லோ ஃபிலிட்டி மேக் பண்ணிட்டு இப்படி மேக் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா மிட் ஃபிலிட்டி மேக் பண்ணியிருக்கேன். மிட் ஃபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பால்சமிக் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 ஸ்க்ரீன்ஸ் வந்துச்சு, அதுக்கு மேலே வந்துச்சு. பாதி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நான் விட்டு எடுத்துட்டேன். ஓகேங்களா. அடுத்து வந்து கேட்டகரிஸு, அப்புறம் காலேஜ் எக்ஸ்ப்ளோரு, டாப் கோர்சஸ்ஸு, கம்பேர் காலேஜஸ்ஸு, இந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்கேன். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பேஜு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸு, ஸ்காலர்ஷிப், ஆர்டிகல் அண்ட் ஜேர்னல்ஸு, கம்யூனிட்டி, இந்த மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் கிட்டத்தட்ட கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன். கேஸ்டியில் ஷோ பண்ணுறங்காட்டி பார்த்தீங்கன்னா ஹை ஃபிலிட்டியில் வந்து இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் ஜூம் எதுக்கு பண்ணுங்க வினோத், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இல்ல ரொம்ப ஜூம் போயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. அப்படியே இருக்குங்களா ப்ரோ? அப்படியே அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு இதோட 3 வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸு. எதுக்காக வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்கேன்னா எடுத்தோடனே அவங்க பற்றி அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே இருக்குது, எடுத்தோடனே போய் ஸ்காலர்ஷிப்பில் போகலாம், எடுத்தோடனே காலேஜ் சர்ச் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் வந்து வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ் மூலமாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காலேஜ், இந்த 3 ஸ்க்ரீன்ஸ் வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸ். இங்கே ஹெட்செட் கொடுத்துருக்காங்கன்னு கிரியேட் அன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். கிரியேட் அன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா என்டர் நேம், கிரியேட் அக்கௌண்ட்டு, கிரியேட் பாஸ்வேர்டு, வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்துருக்கேன். வெரிஃபிகேஷன் கோடுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தாங்களான்னா பாஸ்வேர்டுக்கு கிளிக் பண்ணிட்டு சென்ட் கோடு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இமெயிலுக்கு போய் வெரிஃபை ஆகி வந்துடும். அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து போட்டாங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி வர மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த கோடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிக்குன்னு வச்சுங்களேன். ஃபெச் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் என்னோட டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிக்கெலாம் இவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னா கிரியேட் அக்கௌண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ள வந்துடும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ள வந்துச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸாக ஃபிட் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். அதுவே ஸ்கிப் ஃபார்னா கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க விரும்ப மாட்டாங்க, ஏன்னா வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் ஃபார்னா கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்சனல் அப்ளிகேஷன் இவங்களுக்கு கிடையாது. இப்போ அதுவே உங்களுக்கு பர்சனல் அப்ளிகேஷன் வேணும்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் இதுதான். லாகின் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து பேஜ் இப்போ வந்து ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் வாக் த்ரூ ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறம் என் லோகோ இப்படி தான் வரும், அனிமேஷன் மூலமாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் காலேஜ் இதுதான் வந்து என்னோட ஹோம் பேஜ் ஸ்க்ரீனு. ட்ரீம் காலேஜ் இது ப்ரொஃபைல் அப்ளிகேஷனு, நோட்டிஃபிகேஷன், ஷேர் அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன். குட் மார்னிங் வினோத் லொக்கேஷன் இங்கேயே ஃபெச் ஆகி வந்து பார்த்தீங்களா அந்த பர்சனல் அப்ளிகேஷன் கொடுக்கறது மூலமாக அவங்க லொக்கேஷன் ஆன் பண்ணி ஃபெச் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஃபில்டர்ஸ், இந்த ஃபில்டர்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்க்கு போயிடும். அது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கும்போது சின்ன கார்டு மூலமாக கொடுத்து டீட்டெயில்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸு, கெட் யுவர் ஃபேவரட் காலேஜ், கம்பேர் காலேஜ், கெட் ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துருக்கேன். கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன். இந்த கேட்டகரிஸில் வந்து கம்பேர் காலேஜ், கோர்ஸ் ப்ரிடிக்டர், பாப்புலர் காலேஜ், காலேஜ் ப்ரிடிக்டர்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேர் காலேஜ், இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேர் காலேஜில் வந்து சர்ச் பண்ணியும் இது பண்ணிக்கலாம், ஆடி ஒரு காலேஜும் கொடுத்துக்கலாம். ஆடி ஒரு காலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 காலேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஆடு கம்பேர் கொடுத்துட்டாங்களான்னா இந்த மாதிரி கம்பேர் ஆகி கீழே வந்துருங்க. ஓகேங்களா? இது அது ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, ஸ்க்ரீன் கொடுக்கல நான். பார்த்தீங்கன்னா இது பாப்புலர் காலேஜஸ் இந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த வந்து பாப்புலர் காலேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த பாப்புலர் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலர் காலேஜஸ்லாம் தொட்டாங்கன்னா இந்த பாப்புலர் இப்போ டாப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஐஏ ஐஐடி திருச்சி அந்த மாதிரி காலேஜ் டாப் யூனிவர்சிட்டி காலேஜ் இல்லை அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி கோர்ஸ் ப்ரிடிக்டர் கொடுத்துருக்கேன். கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ப்ரிடிக்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கொடுத்தங்காட்டி ஈஸியாக உங்களை வந்து கோர்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்ட உடனே அந்த கோர்ஸ் வந்து ப்ரிடிக்ட் ஆயிரும். இந்த காலேஜ் நேம் கொடுப்பாங்க, இந்த காலேஜுக்குள்ளே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த காலேஜுக்குள்ளே இந்த கோர்ஸ் இருக்குது, என்ன எத்தனை இயரு, என்ன டிகிரி, என்ன எத்தனை செமஸ்டர், எவ்வளோ ஃபீஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சானா அப்ளை கொடுப்பாங்க, இல்லை எக்ஸ்ப்ளோர் கொடுப்பாங்க. அப்ளை கொடுத்தாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடும், எக்ஸ்ப்ளோர் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ப்ளோருக்கு போயிடும், அவங்களுடைய ஸ்க்ரீனுக்கு போயிடும், அந்த கோர்ஸோட டீட்டெயில் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இதுவே காலேஜ் ப்ரிடிக்டர்னு கொடுத்துருக்கேன். காலேஜ் பார்த்தீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் எந்த கோர்ஸ் அது மாதிரி என்ன கோர்ஸ், எவ்வளோ சிஜிபிஏ, என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு உங்களோட காலேஜ் வந்து ப்ரிடிக்ட் ஆயிருச்சு, நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், கம்பேர் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளிகேஷனு, காலேஜு, ஃபீஸு, ஸ்டேட்டு அது மாதிரி அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு, இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கிறது இது வந்து ஆன்லைன் இருக்க ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸ் இருக்கும்போது ஆன்லைனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து யூசர் நேமு, ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க, காலேஜோட ஃபேவரெட்டு, ரிவ்யூஸ் எத்தனை ரிவ்யூஸ் எழுதிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடிட் ப்ரொஃபைல் தந்தாங்கன்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் அவங்க எடிட் பண்ணிக்கலாம். அப்ளைட் காலேஜஸ் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜ் வந்து அதுக்குள்ளே வந்துடும்.
மை ஃபேவரட். அந்த மை ஃபேவரட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட்ல போட்டிருக்கதெல்லாம் வந்துடும். காலேஜ் ரிவ்யூஸ், அந்த காலேஜ் ரிவ்யூஸ்க்குள்ள போகும்போது அவங்க என்னென்ன காலேஜஸ் இப்போ வந்து 3 காலேஜுக்கு ரிவ்யூ எழுதியிருந்தாங்கன்னா அந்த 3 காலேஜ் இந்த ரிவ்யூக்குள்ள வந்தாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து என்னென்ன எந்த காலேஜுக்கு நான் ரிவ்யூ எழுதியிருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிடும். செட்டிங்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஈஸியாக செட்டிங்ஸ்குள்ள போய் இது வந்து அவனோட ஜிமெயில், அவனோட நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆஃப் பண்ணிக்கிறனா ஆஃப் பண்ணிக்கலாம், சேஞ்ச் இமெயில் அட்ரஸ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இது எனக்கு சப்போர்ட் வேணும், இது வந்து எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, ஹெல்ப் எஃப்ஏக்யூ அந்த இது கொடுத்துருக்கு. அக்கௌண்ட்ல லாக் அவுட்டும் பண்ணிக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்பியரை கம்மி பண்ணுது டெலீட் அக்கௌண்ட்டுங்கிறது. லாக் அவுட்டுங்கிறது வந்து டெம்பரரி லாக் அவுட் தான், மறுபடியும் வேணும்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டு, உங்களோட ஃபேவரட் இப்படி போட்டாங்கன்னா கிரியேட் நியூ ஃபேவரட்டும் கொடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி காலேஜ் ஆர்டிகல்ஸ், ஸ்காலர்ஷிப், கோர்ஸ் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் லோகோ, ட்ரீம் காலேஜ், இது இதுதான் என்னோட லோகோ, இப்படி தான் இருக்கும். அப்புறம் டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் இங்கே ஷோ பண்ணுறேன். இது என்னோட டிசைன் சிஸ்டம், ட்ரீம் கலர் சிஸ்டம், கலர்ஸ் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட பிராண்ட் கலர், இது செகண்டரி, இது டார்க் ப்ளூ, இது பேக்ரவுண்ட் கலரு, இது வந்து லைட் ஷேடு, பிராண்ட் கலரோட லைட் ஷேடு. இது கிரேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரே ஷேடு பிராண்ட் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், பிராண்டோட கலரோட கிரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து லைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கிரே ஷேடு கிரே லைட்டு, இதோட கலர் கோட்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். அலர்ட்ஸுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன், ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கலாம், வார்னிங் கொடுத்துருக்கலாம், அது நான் கொடுக்கல. இது ரெட்டு சக்ஸஸ் க்ரீன் மட்டும் கொடுத்துருக்கேன். என்னோட ஐகானோகிராஃபி கொடுத்துருக்கேன், ஏன்னா ஐகான்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபி கொடுத்துருக்கேன். H1ல எவ்வளோ என்ன டெக்ஸ்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லெட்டர் ஸ்பேசிங் எவ்வளோ, லைன் ஹைட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். H2 சப்டைட்டில் 2, பாடி 1, பாடி 2, பட்டன், கேப்ஷன், ஓவர்லைன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பட்டன்ஸ் என்னென்ன பட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போ 5 ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிசைன் மெட்டீரியல் சிஸ்டம் இருக்குல்ல, ஹோவரு, டிஃபால்ட்டு, டிசபிள்டு, ஃபோக்கஸ்டு, அப்புறம் இன்னொன்று என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், அது தெரியல, ஞாபகம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பட்டன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலு, மீடியமு, லார்ஜ். இப்போ 5 இது இருக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜு, லார்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியமு, ஸ்மாலு, எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு இருக்கும், 5 இருக்கும். ஆனால் நான் இதில் 3 தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து delete அக்கௌண்ட் பட்டன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவத்தார்ஸ், ஏன்னா அவத்தார் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் பார் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு டிசைன் சிஸ்டம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் லைப்ரரி, என்னென்ன காம்பனண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நேவ்பார்ல இந்த ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் நேவ்பார் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹோமு, எக்ஸாம்ஸ், ஆர்டிகல்ஸ், ஸ்காலர்ஷிப்பு, கம்யூனிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் காலம். இந்த டேபிள் காலம் மேக் பண்ணிட்டு இந்த டேபிள் காலக்குள்ள டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். அதனால இந்த காம்பனண்ட்டை மேக் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரிவ்யூ பேஜ். இந்த ரிவ்யூ வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ஓப்பன் ஓவர்லேங்கிற மாதிரி ப்ரோடைப் ஆப்ஷனில் இருக்கும், ஓப்பன் ஓவர்லேன்ட்டு. அந்த அது தொட்டோம்னா அதை வந்து ஸ்க்ரீன் மேலே வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் ஆகிட்டும். இது வந்து ஷோ ஆகி ஈஸியாக ரைட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான காம்பனண்ட்டு. இது வந்து அந்த ஆட் டு காலேஜ், கம்பேர் காலேஜ் கொடுக்கறதுக்கான இது. இது வந்து நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருப்பேன். இப்போ ஹவு டு அப்ளை வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன், ஹவு டு அப்ளை ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி வீடியோவில் ஷோ பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு அப்படி மாதிரி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இதில் வந்து இந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணி நான் அதை டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் காம்பனண்ட் போட்டிருக்கங்காட்டி உங்களுக்கு இதில் வந்து காம்பனண்ட் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஐகான்ஸும் நான் காம்பனண்ட் போட்டிருக்கங்காட்டி நான் ஐக்கான் ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர்ஸ். அதனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு, இது வந்து ஹோவரு, இது வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டில் இருக்கும், ஓவர் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டில் இருக்கும், டிஃபால்ட் இருக்கும்போது இந்த ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு காம்பனண்ட் போட்டு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு காம்பனண்ட் போட்டு பண்ணும்போது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் எல்லாத்துக்கும் காம்பனண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுவும் ஒரு காம்பனண்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரோடோடைப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு நிமிஷம்.
ஒரு நிமிஷம் guys, என்னோட லோட் ஆகுது. ஷூர் வினோத், ஷூர் ஷூர். நீங்க வீட்டில் வைஃபை போடலையா? இல்லைங்க ப்ரோ, நான் வைஃபை எதுவும் போட மொபைல் ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா வர லோட் ஆயிடுச்சு போடுங்க. நான் எப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீட்டில் வைஃபை போடுங்கன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் ப்ரோ. ஜஸ்ட்டு நீங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எவ்வளோ ஆகுது? 700 பண்ணுறீங்களா 3 மந்த்துக்கு? ஆமாங்க ப்ரோ, பண்றேன் தான். இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தேன். நீங்கள் எப்போ இன்டர்நெட் போடுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்க முடியும். லிமிட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் மொபைலோட ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு சர்ச் பண்ணணும், இல்லை ஒரு இன்டர்வியூ வருது திடீர்னு வந்து வீடியோ கால் பண்ணணும், அப்போ வந்து ஸ்டக் ஆகிடும் மொபைல். ஓகேங்க ப்ரோ. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து வரல, ஒரு மாதிரி இருந்தது. ஓகேங்க. பண்ணுங்க, ஷோ பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இது கொடுத்தேன். இது வந்து கெட்ஸ் வாக் த்ரூ ஸ்க்ரீன்ஸு, ம் ஸ்காலர்ஷிப்பு. நெக்ஸ்ட்டு ம் இது பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்தா கிரியேட் அன் அக்கௌண்ட் வரப்போகுது. கிரியேட் ம் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ம் லாகின் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு லாகின் கொடுத்துட்டாங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த பர்சனல் ம் இன்ஃபர்மேஷன் சப்மிட் கொடுத்தாங்கன்னா சப்மிட் ஆனதுக்கப்புறம் ட்ரீம் காலேஜ்னு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேங்களா? ம் ஹோம் ஸ்க்ரீன் வந்து கம்பேர் காலேஜ் வேணும்னா கம்பேர் காலேஜ் கொடுத்து கம்பேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ம் பார்த்தீங்கன்னா காலேஜ் கம்பேர் வந்து பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் ரீசெண்ட் விசிட் காலேஜஸ், இந்த ரீசெண்ட் விசிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரீசெண்ட் ம் விசிட் இப்படி கிளிக் பண்ணாங்கன்னா அந்த காலேஜ் ப்ரொஃபைல் இப்படி போயிடும். இந்த காலேஜ் ம் ப்ரொஃபைல் உள்ள போச்சுன்னா வச்சுக்கங்களேன், இந்த காலேஜ் இன்ஃபர்மேஷன் எபவுட், என்கொயரி, அப்ளை, அதில் கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன். அட்மிஷன் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ஃபேக்கல்டி டீட்டெயில்ஸ், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், காலேஜ் பீட்டர், கேலரி அண்ட் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். காலேஜ் அப்செட்டட் எக்ஸாம்ஸ், அவங்க அந்த காலேஜில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்செட் பண்ணிக்குவாங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஈவெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் ஈவெண்ட், ரெஜிஸ்டரு மேலே கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ்ப்ளோர் ஈவெண்ட் கொடுத்தாங்கன்னா, சாரி ப்ரோடக்ட் மிஸ்டேக், ரெஜிஸ்டர் இதுக்கும் அது இது வருது. இப்போ அந்த ஈவெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்களான்னா அந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் போகும். அந்த என்ன ஓகே, கோ ஈவெண்ட் ஹெட், கோ நேமு, ஹெட். என்ன டான்சிங், ம் கோ ஹெட் வினோத். ஓகேங்க. இப்போ ரெஜிஸ்டர் நான் கொடுத்துட்டாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் ஆயிரும். இப்போ என்னென்ன காலேஜ் கோர்ஸ் வந்து என்னென்ன காலேஜில் இருக்குன்னு அப்படின்னு செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காலேஜுக்குள் இருக்கு அந்த கோர்சஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் டு த காலேஜ் மேப் கொடுத்துருக்கேன். மேப் கொடுத்துட்டு கெட் த லொக்கேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஏபிஐ மூலமாக இன்டிகிரேஷன் ஆகி கூகுள் மேப்குள்ளே போயிடும். டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் ஆஃப் த காலேஜ் கொடுத்துருக்கேன். ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ், இப்போ ரிவ்யூஸ் ரைட் பண்ணணும்னு நினச்சாங்களான்னா இது தொட்டாங்கன்னா இங்கே ரைட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுத்துருவாங்க. சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா இதாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ரேட்டிங், எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1000 ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயே எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் காலேஜும் கொடுத்துருக்கேன் இதில். ஓகேங்களா? கோர்ஸ் காலேஜ் ப்ரொஃபைல்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ப்ரிடிக்டரு, இந்த மாதிரி இதுக்கு கோர்ஸ் ப்ரிடிக்டர் வந்துடும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாங்கன்னா ப்ரிடிக்ட்னா கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ரிடிக்ட் ஆகி வந்துடும். பார்த்தீங்களா? கோர்ஸ் ப்ரிடிக்டர்னு வந்துருச்சு. இந்த கோர்ஸ் வந்து நான் அப்ளை இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா டெர்ம்ஸ் அண்ட் பாலிசி இருக்கும். டெர்ம்ஸ் அண்ட் பாலிசியில் வந்து அவங்களோட காலேஜோட டெர்ம்ஸ் அண்ட் பாலிசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் பாலிசி ஒவ்வொரு காலேஜ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் பாலிசி இருக்கும். இதை படித்து பார்த்துட்டு மட்டும்தான் இவங்க அப்செட் பண்ணணும். சப்போஸ் அப்செட் வந்து படிச்சு பார்க்காம கொடுக்கலாம், அவங்களோட இதுதான். அப்புறம் வந்து லைக் கிளிக்கிங் அப்செட், இந்த அப்செட் கொடுத்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடும். ஸ்டெப் 1 5 ஸ்டெப் இருக்குது இதில். இந்த ஸ்டெப்பு கொடுத்ததுனால யூசருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிருது இத்தனை ஸ்டெப் இருக்குது, இவ்வளோ ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ண ஈஸியாக எனக்கு டாஸ்க் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபைல் விட்டு வெளியே வந்தாங்களான்னா காலேஜ் ப்ரெடிக்டரு, காலேஜ் ப்ரெடிக்டர் இல்லை பாப்புலர் காலேஜஸ், காலேஜ் ப்ரெடிக்டர் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாப்புலர் காலேஜஸ் இந்த மாதிரி ஃபில்டர் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் இருக்காங்கன்னா இங்கே காலேஜஸ் வந்துடும். ஃபீஸு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, கோர்சஸ்ஸு, கிராஜுவேஷன் லெவல் இந்த மாதிரிலாம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபைல் இதை தொட்டனால காலேஜ் ப்ரொஃபைலுக்கு தான் போகும். டாப் கோர்ஸ், நியூஸ் அப்டேட்ஸ், இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் தொட்டாங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேஜுக்கு போயிடும். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷோ ஆகுங்களா? இல்லை இல்லை, நீங்கள் பேசுங்க பேசுங்க, கேட்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ்குள்ளே போனாங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிடிக்டர், டவுன்லோட் நோட்ஸ், மார்க் டெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நேஷனல், ஸ்டேட்டு. இப்போ நேஷனல் தொட்டாங்கன்னா நேஷனலுக்குள்ள வந்துடும்.
எக்ஸிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். வரட்டும். யூஎக்ஸ் நல்லா பண்ணியிருக்காருல்ல. ஃபீட்பேக் இருக்கு, யூஐயில் நிறைய ஃபீட்பேக் இருக்கு. சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. அவர் ஜாயின் பண்ணிட்டோம். சார் அவரு டார்கெட் லைன்ஸ் வந்து 12th நிப்பாரு. பிஜிக்கு ஏன் பண்ணலன்னு எனக்கு ஒரு doubt. புரியல. ஓ ஓ, டார்கெட் லைன்ஸ் வந்து காலேஜ் ம், 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் பண்ணியிருக்காருன்றீங்களா? ஆமா. எம்பிபி ஒன்றுன்னு வச்சுங்களேன். எம்பிபி ஒன்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காரு. எம்பிபி 2 வந்துச்சுன்னா அப்புறம் காலேஜுக்கு பண்ணுவார், அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ரெண்டு இருக்கு. இப்போ வந்து காலேஜ் சைட்ல இருந்து அப்டேட் பண்றதுக்கு காலேஜ் சைட்லேருந்து பண்ணார். ஆக்சுவலாக அது அவருக்கு டேட்டா கிடைக்கல. காலேஜ் சைட்லேருந்து டேட்டானா அவ்வளோ சீக்கிரத்தில் காலேஜுக்கிட்ட இருந்து என்ன கிடைக்கல, டேட்டா கிடைக்கல. ஆனால் ட்ரை பண்ணார். லைக் காலேஜுக்கு போயிட்டு ப்ரொஃபஸர்லாம் மீட் பண்ணி. சார் அவங்க அது உங்க ரொம்ப காலேஜ் கான்ஃபிடென்ஷியல்னு சொன்னாங்க சார். ஆக்சுவலி அது நம்மமே லைக் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம பிரெயின் ஸ்டாமிங் செஷன்ஸ்லயும் அதுக்கப்புறம் வந்து ஐடியேஷன் செஷன்ஸ்லயும் வந்து டிஸ்கஸ் பண்ணதுதான். பட் அது அவ்வளவு சீக்கிரமா அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நம்ம காலேஜ் சைடுல இருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யா he did that ஆக்சுவலி. காலேஜ் சைட்லேருந்து பண்ணார். அவர் அந்தளவுக்கு கிடைக்கல. பட் ஓகே, he did something குட் அண்ட் கிரேட். ஓகேங்களா, பண்ணார் ஆக்சுவலாக. இப்போ என்னன்னா, அவர் ஜாயின் பண்ண சொல்லுங்க விக்கி, முடிஞ்சா கால் பண்ணி. ஐ ஷேர் மை ஸ்க்ரீன். ப்ரோ ஓகேங்களா? அவரு ஷோர் சார், அவர் ஷோர் ஷோர். நெட்வொர்க் இல்லையாமா, தீந்துருச்சாமா. ஓகே, அவர் ரிசர்ச் பண்ண தான் போயிட்டு இருக்காரு. ஃபைன். ஓகே, இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அவர் பண்ண ஒர்க்கில். ஓகேவா, நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். சார் இப்போ காலேஜஸ் வந்து அவங்களோட இது ஃபுல்லா அப்டேட் பண்ண அது தனி என்ட்ரியா சார்? இல்லைப்பா, ஆக்சுவலாக என்னன்னா, காலேஜ் வந்து அவங்களுடைய டேட்டாவை கொடுக்கறது கிடையாது. காலேஜுக்குன்னு ஒரு யூசர் லாகின் வச்சிருந்தாரு இவர் ஆக்சுவலி. அதான் கேட்கறேன் சார். ஓகேங்களா, வச்சிருந்தாரு. பட் ஆனால் என்னன்னா, காலேஜ் வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து டேட்டாலாம் கொடுக்கறது கிடையாது. சரிங்களா, அதனால வந்து அவர் நான் என்ன பண்ணிட்டேன், நீங்க 2 பக்கம் மட்டும் ரிசர்ச் பண்ணி இது கொடுங்க அப்படி சொன்னேன். ஓகே இது ஓகே வந்து பேசிக்கலி என்னன்னா, உங்களுக்கு பெஸ்டா ஒரு காலேஜை ஃபிகர் அவுட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ், அதுக்கு தான் இது பண்ணதுன்னு வச்சுங்களேன். ஓகே ஸோ ஓகே, கம்மிங் டு தி பாயிண்ட். ஓகே, யூஎக்ஸ் அருமையா பண்ணியிருக்காரு. யூஎக்ஸில் அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இதில் தப்பே கிடையாது. வாட் எவர் ஹி டிட், இட் இஸ் குட் அண்ட் கரெக்ட். இதில் பிரச்சனை கிடையவே கிடையாது. அதே மாதிரி ப்ரெசன்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், ஹீ டிட் குட் ஜாப் ஒன்லி. ஓகேங்களா, இப்போ எங்கே அதில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வரணும். ஓகேங்களா, ஒன்று. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ப்ரெசன்டேஷன்லாம் ஓகே ஃபைன். ஓகேவா, எனக்கு பெருசாக இதெல்லாம் என்ன சொல்கிறது, பெரிய பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக. ஒரே நிமிஷம் இருங்க. அவரோட ஸ்க்ரீன் வந்துடுது. ஹலோ. ஹாய் வினோத், நான் ஒரு சின்னதாக உங்களுடைய ஓகே நீங்கள் பண்ண வரையும் சூப்பர் வினோத். நான் ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா, என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? Yes, bro. Yes, தெரியுது bro. ப்ரோ, It's எனக்கு visible, தெரியுது. bro. ஓகே டன். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, லைக் வேர் ஐம் கிவிங் மை ஃபீட்பேக். ஓகே, ஸோ உங்கள் கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ ரிசர்ச் வைஸ் எல்லாமே பக்கா வினோத். ஓகே, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கீங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் மாற்றிடுங்க. QR இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் ஓகேங்க வரணும். ப்ரோ. மற்றபடி இதெல்லாம் கூட எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. இதுவுமே ஹெட்டிங் ஓகேங்க. பார்த்து போடுங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் மார்க்கெட்டு ரிசர்ச்ன்றது வந்து கேப்ஸில் வரணும். மற்றபடி டிசைன்ஸ் வைஸ் ஓகே. யூசர் பர்சன்னா P கேப்ஸில் வரணும். ஸ்டூடெண்ட் பர்சன்னா P கேப்ஸில் வரணும். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரே ஃபாண்ட்டை ஓகேங்க. யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்கே ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த பர்சோனாக்குள்ள ஒரு ஃபாண்ட் இருக்குது. உங்களால் ஓகே. ரியலைஸ் பண்ண முடியுதா? தெரியுதா நான் என்ன சொல்லிட்டு? இங்க இருக்கிற பர்சோனா வந்து நான் இங்க இருக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிங்ஸு. மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபாண்ட் இன்டர் இருக்கு. ஓகே,
அது வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பர்சோனா கூட ஓகே ப்ரோ ஃபைன். இட்ஸ் பாப்பின்ஸ் ஃபாண்ட்ல இருக்குங்களா? பாப்பின்ஸ்ல இருக்குன்னு. இல்ல மேல ஒரு ஃபாண்ட் இருக்கு, கீழ ஒரு ஃபாண்ட்ல இருக்குன்றேன். ஓகேங்க ப்ரோ. ஓகே பாப்பிங்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனா இன்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இல்ல ஆக்சுவலா. நீங்க எதனா ஒரு ஃபாண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. எய்தர் பாப்பிங்ஸ் இல்ல இன்டர் எதனா ஒண்ணு வைங்க. ஓகே ஓகே, புரியுதுங்க, புரியுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், ஆனா கன்சிஸ்டன்சி டாக்குமெண்ட்டுக்கு. ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? ஆமா 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 ஆமா. இங்க பாருங்க, ஓகே இந்த இடத்துல லெஃப்ட் இருக்கா, இந்த இடத்துல லெஃப்ட்ல ஸ்பேஸ் இவ்வளவு தூரம் விட்டுருக்கீங்க ஓகேங்களா. ஆனா இந்த பக்கம் பாருங்களேன், ஓகேங்க ப்ரோ. எவ்வளவு கேப் விட்டுருக்கீங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுது இல்லையா? டாக்குமெண்ட் வந்து சென்டரா அலைன்மெண்ட் ஆகணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டரா அலைன்மெண்ட் ஆகாம இருக்கு. பர்சோனா டாக்குமெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் சென்டரா இருக்கணும். இந்த பக்கம் ஸ்பேஸ் அதிகமா இருக்குது, இந்த பக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் ஓகே. ஓகேங்க மெதி ப்ரோ. மேப்பு அந்த இந்த டெக்ஸ்ட்லாம் மாத்திக்கிங்க ஓகேங்களா. இதெல்லாம் செம்ம. ஜர்னி மேப்லாம் பக்காவா ஓகே. போட்டிருக்கீங்க. ரொம்ப டீட்டெயிலா இருந்துச்சு. எல்லாமே பக்கா. இதெல்லாம் ஓகேங்க, புரியுது. சூப்பர். வேற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கீங்க வச்சுங்க ஓகேவா. யூ டிட் வெரி குட் ஜாப் ஹியர். ஓகே, இதெல்லாம் பக்காவான ஜாப். ஓகேங்க ப்ரோ. இது எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லை. இது எல்லாமே ஓகே. யூசர் ஃப்ளோ எல்லாமே பக்கா. இது வரையும் ஒயர் ஃப்ரேம் வரையும் பக்கா. பட் கம்மிங் டு யூஐ ஓகே. ஸோ ஓகேங்க. யூஐயில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்க்ரீனுக்கும் என்ன பண்ணணும், ப்ராப்பரான டைட்டில் போடணும் ஓகேங்களா. இங்கே நீங்கள் டைட்டில் போட்டிருக்கணும். நல்ல ஓகே ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஷுட் பி மஸ்ட். இப்போ உங்கள் ஐஃபைலிட்டியில் எங்கே பாருங்கள், ஸ்பேசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மொபைலுக்கும் அடுத்த மொபைலுக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கெலாம் ப்ராப்பர் ஸ்பேசிங் விடணும் ஓகேங்களா. ஒன்று. ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா, இந்த ஓகேங்க ஃபாண்ட் ப்ரோ. இந்த ஃபாண்ட் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கீங்க. ஓகே, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா. இங்க இங்க போட்டிருக்கீங்க வாக் த்ரூ ஸ்க்ரீனு. அந்த வாக் த்ரூ ஸ்க்ரீனோட ஓகே பட்டன் பாருங்களேன், ரவுண்டட் ரெக்டாங்கிள் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்களுடைய எதுலையுமே ரவுண்டட் ரெக்டாங்கிளே இல்லையே. எல்லாமே ஒரு லைட் கர்வ்டு ரெக்டாங்கிள் தானே போட்டிருக்கீங்க. தெரியுதா மிஸ்டேக்கு? இந்த ரெக்டாங்கிள் பட்டனை ஒரு ஃபேமிலி தான், ஒரு பட்டன் தான் ஓகே. நோ மோர் சேஞ்சஸ், நோ மோர் டிஃபரன்சியேஷன் ஓகே. ஒன்று ரவுண்டட் ரெக்டாங்கிள் இது மாதிரி போடுறீங்கன்னா எல்லா பட்டனும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஓகே ஓகே. அதே ஓகே மாதிரி இப்போ கம்மிங் டு திஸ் பார்ட் ஓகேங்களா. ஓகேங்க இப்போ ப்ரோ. இந்த இடத்துல வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஐகான் போட்டிருக்கீங்க, இது எல்லாமே குட் ஓகே ஃபைன். பட் இப்போ கம்மிங் டு இந்த சைடில் இந்த அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இல்லை ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து இங்கே கிரியேட் பட்டன் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, இது வந்து நாட் அ குட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. ஏன் குட் ப்ராக்டிஸ்னா, ஓகே இந்த இந்த இடத்துல மேலே இந்த இந்த இடத்துல இருக்கிற இந்த இந்த ரெக்டாங்கிளுக்கும் இந்த ஸ்பேஸுக்கும் நடுவில் நிறைய கேப் விடணும். ஒன்று. ஆ ரெண்டாவது, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது எங்கே சொல்கிறது தெரியுதா, அந்த ஹலோன்னு போட்டிருக்கீங்கல்ல, புரியுது. இது நான் இங்கே ஆ ஸ்டார்ட் ஆகணும், இங்கே ஸ்டார்ட் ஆகணும் இது. ஓகேங்க ப்ரோ. இதே மாதிரி இந்த சைட்ல மார்ஜின் வந்து அவ்வளோ சைஸ் விட்டுருக்கணும். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் ஓகே நீங்கள் விடக்கூடாது ஆக்சுவலாக ஓகேங்களா. ஓகே. ஆ மற்றபடி ப்ரோட்டோடைப்பு அனிமேஷனு நீங்கள் போட்டிருக்கிற அந்த இதெல்லாமே பக்காவாக இருக்குது, எல்லாமே சூப்பர். பட் ஆனால் யூஐ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் ஓகே. கார்டெலாம் வந்து இப்படிலாம் பண்ணவே கூடாது. கார்டெலாம் வந்து இவ்வளோ டார்க்கான லைன்லாம் போடவே கூடாது. தட்ஸ் அ ராங் டிசைன் ஆக்சுவலி. நீங்கள் வந்து ஒரு கார்டு டிசைன் பார்த்துருக்கீங்களா? ஓகே ஒரு கார்டு ஒயிட் கலரில் போட்டாங்கன்னா ரொம்ப டார்க்கெல்லாம் இருக்காது. இட் ஷுட் பி வெரி லைட்டர். இங்கே பாருங்க, இப்போ ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க ஓகே. அதனால தான் அப்படி இருக்குது. ஆனால் கீழே இருக்குது அப்படியே இருக்குது கிடையாது, பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆ இந்த இடத்துல ஆமாங்க வந்து ப்ரோ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஓவராலாக என்னோட ஃபீட்பேக் சொல்கிறேன், நீங்கள் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் மற்றபடி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்க பட்டன் பாருங்க, ஸ்பேசிங் பாருங்களேன். யூ கேன் see the spacing between one particular element to another element. மேலே டாப்பு கீழே பாட்டம் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின், யூ கேன் see this things. எஸ் அதுக்கப்புறம் ப்ரோ, ஐ கேன். இன்புட் ஃபீல்டு பாருங்க, இன்புட் ஃபீல்டு எப்படி இருக்கு, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆ ஸ்பேஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கா.
ஓகே, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதுக்கான எஸ் ப்ரோ நான் எஸ் ப்ரோ சொல்யூஷனும் சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்க பண்ணது வந்து நீங்க இப்படி பண்ணதுனால தான் இதை கத்துக்க முடியும். நீங்க தப்பா பண்ணா மட்டும்தான் கத்துக்க முடியும். எடுத்த உடனே நான் ரைட்டா பண்ணிடுவேன் அப்படின்னா எஸ் ப்ரோ ரைட்டாலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஐ நோ தட். பட் குட், யூ ஹாவ் திஸ் மச் லெவல் ஆஃப் ஓகே டிசைன். இப்போ பண்ண வேண்டியது என்னன்னா, கம்மிங் டு டிசைன், இருக்கு உங்க ஃபைலு. ஐ வாண்ட் டு ஜம்ப் இன்டு ஃபிக்மா. எஸ். இப்போ உங்க கார்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான கர்வு வச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கர்வு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காலாம் இருக்கக்கூடாது. ஃபில்டர்ஸ் டிசைன் போட்டு பாருங்க. சாம்பிள்ஸ் நிறைய பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஹெட்டர் நல்லா இருக்கு, ஆனால் அதுக்கு கீழே இவ்வளோ ஓகேங்க ஸ்பேஸ் தேவையில்லாமல் ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா பேஜ்லையுமே மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டு பேடிங்கு கார்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்ன பார்க்க முடியும், மிஸ்டேக்ஸ் பார்க்க முடியும். பட்டன் ஆ பாருங்களேன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பட்டனை பாருங்க, இங்கே ஏன் ரவுண்டட் ரெக்டால் வந்திருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோர் பட்டனும் இதுவும் சேம் சைஸே கிடையவே கிடையாது. இது ஒரு குட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சொல்கிறது புரியுதா என்ன சொல்ல வர சொல்லிட்டு? அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்கே பாருங்க, இதில் பாருங்களேன், இந்த கம்பேரு, இந்த எக்ஸ்ப்ளோரு, இது பிரைமரி பட்டன், இது செகண்டரி பட்டன் சொல்கிறீங்க. ஆனால் இது ரெண்டுமே நல்லாவே இல்லை. ஏன் நல்லா இல்லைன்றதுக்கான ரீசன் என்னன்னா, இது பட்டன் மாதிரி இல்லை. பட்டனுக்கு மினிமம் சைஸ் ஒன்று இருக்குது. ஓகே, பட்டனோட மினிமம் சைஸ் ஓகே ஒன்று. ஓகேங்க ப்ரோ. ஓகே, இங்கே பாருங்க, ஒரு பட்டனோட சைஸ் மினிமலாக ஸ்மால் பட்டனுக்கு வந்து 32 பிக்சலு, 36, 44. ஓகே, அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஸ்பேசிங் இந்த மாதிரி இருக்கு. சரியா? இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் ப்ரோ? இப்போ நான் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ஃபைன், இது எல்லாமே தப்பு. இப்போ நான் இதை பண்ணாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் யூஸ் மெட்டீரியல் டிசைன். ஓகே, இப்போ இந்த என்டையர் டிசைனுக்குமே நீங்கள் உங்களோட ஓன் மெட்டீரியல் டிசைன் போட்டிருக்கீங்க. இங்கே வந்து உங்களோட டிசைன் சிஸ்டம் வந்து உங்களோட ஓன் டிசைன் சிஸ்டம். ஓகே கரெக்டா? விச் இஸ் கிரியேட்டட் பை யூ. நீங்களே தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் வெரி வெரி ப்ரவுட். பிகாஸ் நீங்களே ஓனாக எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. பட் ஆனால் இங்கே ஓனாக பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, யூ மிஸ்டு த ரியல் டைம் யூஐ திங்ஸ். இங்கே ரியலாக வந்து சில யூஐயை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஸ்டாண்டர்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க. யூஐ ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ் ஆகிருக்கீங்க. இப்போ இந்த கார்டு ஒன்று போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு இந்த கார்டு. பட் ஆனால் இந்த டார்க் கலர்லாம் ஸ்ட்ரோக்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேணா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இதை போய் இங்கே போய் படிங்க, கூகுள் மெட்டீரியல் டிசைன். ஓகேவா? இதில் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் நான். வெயிட் பண்ணுங்க. மெட்டீரியல் டிசைன், எஸ், ஐ ஓப்பன் எவ்ரிடே மெட்டீரியல் டிசைன். சி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு. ஓகேங்களா? ஒரு கார்டு நம்ம டிசைன் பண்ணுறோம். இது இது இப்போ பாருங்களேன், ஒரு கார்டு டிசைன் பண்ணுறோன்னா அதோடைய ஸ்ட்ரென்த்து பாருங்க, அதோடைய ஸ்ட்ரென்த்து, அதுக்கு வந்து எந்த அளவுக்கு டார்க்னஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு கொடுக்கல. இங்கே பார்த்துருக்கீங்களா? இதுவே கார்டு தான், இங்கே இருக்கிறதே ஒரு கார்டு தான். இது எப்படி இருக்கு? ஸோ யூ நீட் டு டேக் த டிசைன் சிஸ்டம் அண்ட் யூ நீட் டு ஒர்க். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஷேடோ கொடுத்துருக்காங்க? எங்கேயுமே ஸ்ட்ரோக்லாம் போடல. தே ஹாவ் கிவன் லைட் ஷேடோ. சொல்றது புரியுதா? டார்க் டிராப் ஷேடை கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் இந்த ஆப்பை நான் இந்த டீமில் பண்ண சொல்கிறேன். இப்போ உங்களை நீங்கள் பண்ணியிருக்கிறது வெரி குட், சூப்பர். சரியா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த இந்த விஷயம் எங்கே இருக்க போகுதுன்னா, இருங்க, ஓகே நேராக ஃபிக்மாவுடைய மெட்டீரியல் இதுக்குள்ளே போயிட்டு, ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நீங்கள் பண்ண யூஎக்ஸுக்கு பண்ண ஒயர் ஃப்ரேமுக்கு வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு டூ கோ டு த சைட்டு. ஓகேங்களா? ஏதாவது ஒரு சைட்டுக்குள்ளே போங்க, சாரி கம்யூனிட்டிக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டு. ஓகேவா? ஆண்ட்ராய்டு டிசைன் மெட்டீரியலோ இல்லை ஐஓஎஸ் டிசைன் மெட்டீரியலோ எடுத்துன்னு வாங்க. ஓகே, ஐஓஎஸ் யூஐ கிட்டு இல்லை ஆண்ட்ராய்டு கிட்டு, இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய டிசைன் சிஸ்டமை கிரியேட் பண்ணுங்க, இல்லை ஆண்ட்ராய்டோட டிசைன் சிஸ்டமை கிரியேட் பண்ணுங்க. ஏன் ப்ரோ நாங்களே என்னுடைய ஓனாக கிரியேட் பண்ணிக்க கூடாதா, தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தப்புலாம் கிடையாது, கரெக்டு தான். பட் ஆனால் நீங்களாக கிரியேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து கமிட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டை வந்து நிறைய டைமில் மிஸ் பண்ணுறீங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஸ்டார்ட் டேக் த மெட்டீரியல் டிசைன் ஃப்ரம் த இன்டர்நெட்டு. ஓகேங்களா? இன்டர்நெட்லேருந்து எடுத்துங்க, தப்பு கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் டிசைன் தான் பயன்படுத்தணும். தட் இஸ் த ரூல் ஹியர். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு ஓகேங்க. அந்த மெட்டீரியல் டிசைனில், ஓகேங்களா, அந்த மெட்டீரியல் டிசைன்ல இருந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்க, பேக் டு ஃபைல்ஸ், மெட்டீரியல் டிசைன். எஸ். ஸோ இந்த மெட்டீரியல் டிசைன்லேருந்து யூஐ எலமெண்ட் எடுத்து எடுத்து உங்களோட டிசைன் சிஸ்டமை பில்ட் பண்ணுங்கள். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது யூ கேன் டூ யுவர் ஓன் கஸ்டமைசேஷன், பட் ஷுட் பி ஃபாலோடு சம் மெட்டீரியல் யூஐ. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண யூஐக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க முடியும். கம்பேர் பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது. சி, நம்ம கூகுளோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் பண்ண டிசைனோட சர்ச் பார் வச்சுருக்கீங்க, லேபிள் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எப்படி போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? கார்டு, இப்போ ஒரு கார்டு வந்திருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த கார்டை போய் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், உங்கள் கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. அப்போது ஆ இந்த கார்டு மாதிரி நம்ம ஏன் போடக்கூடாது, இதுலேருந்து நம்ம எப்படி வந்து சைஸ் கம்மி பண்ணலாம், பெருசு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்க, கொஞ்சம் கம்பேரிட்டிவாக ஒரு மெட்டீரியல் டிசைன் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. நான் உங்களை ஓகேங்க. வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் ஓகே ஆனால் ஓகே புரியுது புரியுதுங்க. ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ம் ம். ப்ராக்டிஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். அப்படிதான். பட்டன், இப்போ ஓகே. நீங்கள் ஒன்றும் இல்லை, பட்டன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் போட்டிருக்கீங்க ம். பட்டன்லாம் வெரி குட். பட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும்போது ஸ்டாண்டர்டான ஒரு அவுட்கமாக இருக்கணும். அதாவது ஓகே. ஸ்டாண்டர்டான சைஸில் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ பட்டன் இருக்குது ப்ரோ, இதுலேருந்து எவ்வளோ தூரம் எடுக்குது. நான் ரொம்ப பெரிய பட்டன்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் 3 பட்டன் போதும் எனக்கு. 3 பட்டன்ஸ் ஆர் எனஃப். ஓகேங்க ப்ரோ. இப்போ நான் ஆண்ட்ராய்டு வந்து மெட்டீரியல் டிசைன் சொன்னேன். இப்போ சப்போஸ் வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேராக உங்களுடைய ஃபிக்மாக்குள்ளே போயிட்டு கம்யூனிட்டிக்குள்ளே போயிடுங்க. சரியா? கம்யூனிட்டிக்குள்ளே போயிட்டு காலேஜ் சம் டிசைன் சிஸ்டம் அப்படின்னு போடுங்க. காலேஜ் ஆப் டிசைன் சிஸ்டம். ஓகேங்க ப்ரோ. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றவங்களாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, மற்ற டிசைன்ஸ் எப்படி ம். இருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எது ப்ரோ இதெல்லாம் ஓகே. தப்பா ப்ரோ, ரைட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எதுவுமே தப்பு கிடையாது. சொல்கிறது புரியுதா? எல்லாமே உங்களோட ப்ராக்டிஸ்க்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? ஓகே ஓகே புரியுது புரியுதுங்க. இப்போ வந்து நான் எடுடெக்னு போடுறேன், ஓகேங்களா, எடுடெக் டிசைன் சிஸ்டம் போடுறேன், கிடைக்கும் எனக்கு. எடுடெக் ஆப், ஓகேங்களா, போட்டு ஒரு ஆப் டிசைன்ஸ் எடுத்து பாருங்க, அவன் என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறான். இங்க இங்க தான் ஓகே. நீங்க என்ன பண்ணணும், மத்தவங்கலாம் எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்ற ரிசர்ச் நீங்க பண்ணணும். தப்பு கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. ப்ரோ இது ஒருத்தவங்க பண்ணது தானே, நான் பண்ணலாமா, நான் வேணாவா, இதை நான் எப்படி எடுத்து யூஸ் பண்ணலாமா. கைஸ், இங்க எதுவுமே தப்பு கிடையாது, நீங்க லேர்ன் பண்றதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? தேர் இஸ் நோ மிஸ்டேக்ஸ் அட் ஆல். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆல்ரெடி டிட் சம்திங். சி, இங்க பாருங்க, நீங்க பண்ண அதே ஒரு மாதிரி கோர்ஸ், அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? இங்க இங்க போட்டிருக்கிற ஓகே. பட்டன்லாம் பாருங்க, இங்க போட்டிருக்கிற இன்புட் ஃபீல்ட் பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, நீங்க பண்ண டிசைனுக்கும் இங்கேயும் இன்னும் என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்க. த நிறைய த டிஃபரன்ஸ் இருக்குங்க ப்ரோ. இதுல பட்டன் ஆ சைஸ் இருக்கட்டும், இன்புட் பாக்ஸ் இருக்கட்டும். எஸ், சேம் கைண்ட் ஆஃப் காலேஜ் ஆப் தான். நீங்க போட்டிருக்கீங்க ரிவ்யூ சிஸ்டம், இங்க போட்டிருக்கிற ரிவ்யூ ம். சிஸ்டம் பாருங்க, இங்க போட்டிருக்கிற கார்டு பாருங்க எப்படி இருக்கு. செட்டிலா ஆ இருக்கா, லைட்டா இருக்கா, ஆ. பட்டன்ஸ் பாருங்க எவ்வளவு சின்னதா குட்டியா இருந்தாலும் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க கார்ட்ஸ் ம். பாருங்க, பட்டன்ஸ், கார்ட்ஸ், மெனு கேட்டகரிஸ். இப்போ இப்போ நீங்க பண்ணது இங்க தப்பு கிடையாது வினோத். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், சிம்பிள். நீங்க பண்ணது ஓகேங்க. ஒரு லோ ஃபெடிலிட்டியா வச்சுக்கிட்டு, இப்போ நீங்க ஒர்க் பண்ண போறது ஹை ஃபெடிலிட்டிக்கு ஒர்க் பண்ண போறீங்க. ம். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ஓகேங்க. மாரி ஃபர்ஸ்ட் 4 டிசைன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க போட்டிருந்தீங்க ஒரு கார்ட் அண்ட் இமேஜோட, இது எப்படி இருக்கு பாருங்க. ஆ. அந்த ஸ்பேசிங் பாருங்களேன், லெஃப்ட் இந்த ஸ்பேசிங், ரைட் ஸ்பேசிங், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இருக்கிற அந்த இது, ஆ அந்த கிளீனஸ் தெரியுது. உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். எஸ் ப்ரோ. புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அங்கே போனீங்கன்னா அசட் இருக்கு. இந்த அசட்டை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு கார்டு டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? ம். எஸ் ப்ரோ.
So try to take some examples like that, and you can start implement your design. ஓகே இப்போ நீங்க பண்ணது எல்லாமே பக்கா, மேல இருக்கிறது செம்ம பக்காவா இருக்கு. என்ன சொல்றது, லைக் ரிசர்ச் பார்ட் வந்து வேற லெவல். ஆனா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில யூஐ எலிமெண்ட்லாம் நான் அவங்கள வந்து செக் பண்ண சொல்லுவேன். அந்த அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லாவே ஒர்க் பண்ணலாம். சி வை யூ கேன் டேக் நல்ல டார்க் பேட்டர்னாவே எடுத்துட்டு போகலாம். அதாவது லிங்க்டின் மாதிரியோ நல்லா ப்ளூ கலரே எடுத்துட்டு போகலாம். இங்க பாருங்க, இது ஓகே எப்படி இருக்கு, பேசிக் இங்கிலீஷ். இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா செம்மையா இருக்கு பாருங்க. ஆ இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. ஸோ இப்போ ஓகே நீங்கள் பண்ண டிசைனில் எல்லாமே ஓகே, ரிசர்ச் பார்ட் எல்லாமே பக்கா, பட் யூஐ சைடில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். தட் ஓகேங்க. இஸ் தட் இஸ் வாட் மை சஜஷன். ஓகே அண்ட் டேக் ஃப்ரம் த எனி மெட்டீரியல் டிசைன், கூகுள் மெட்டீரியல் டிசைன், விண்டோஸ் மெட்டீரியல் டிசைன், ஆப்பிள், ஐஓஎஸ் இதில் ஒன்றா எடுத்துக்கோங்க. ஓகேங்க. எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எலமெண்ட்டை பிச்சு பிச்சு நீங்கள் எடுத்துன்னு போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். யூ ஓகேங்க. நாட் அப்படியே காப்பி பண்ணி போடாம அது எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்றேன் அப்படின்றது தான் இங்க மேட்டர். இப்போ ஓகே உங்ககிட்ட கேட்பாங்க மெட்டீரியல் டிசைன், நீங்க வந்து யூஐ டிசைன் சிஸ்டம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. சார் நான் டிசைன் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டோடைய டிசைன் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணேன், ஏன்னா அது ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால அதை ஃபாலோ பண்ணேன். ஆ தப்புலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் குட். நீங்கள் ஒரு 10 ஆப் இல்லை ஒரு 15 ஆப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ ஸ்டார்ட் கிரியேட் த ஸ்டாண்டர்ட். உங்களுடைய ஓனாக நீங்களே என்ன பண்ணுங்க, எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க, நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க. ஓகேங்க ப்ரோ. ஓகே, ஓகேங்க. மற்றபடி எல்லாமே குட்டு வினோத், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ரியலி ப்ரவுடு. உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. சீரியஸாகவே இவ்வளோ ரிசர்ச் தெளிவாக பண்ணி நிறைய சஜஷன். கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இன்றைக்கி இந்த இந்த ப்ராஜெக்ட்லேருந்து. ஸோ தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றுத்துலேயும் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யூஎக்ஸில் என்ன பண்ணணும், ஏன் இதை ரிசர்ச் பண்ணேன், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் என்ன பண்ணேன், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணேன், யூசர் பர்சனா என்ன எடுத்தேன், அந்த அந்த ரியல் லேர்னிங் தெரியுதுங்களா உங்களுக்கு. அந்த யூஎக்ஸோடைய புரிதல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வினோத் கிட்ட. ஈவன் யூஐயில் கூட அவருக்கு ஸ்ட்ராங்கான அவேர்னஸ் இருக்குது. எதில், அந்த யூஐ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட ஹீ டிட் வெரி வெல். ஸ்ட்ராங்கான ஒரு அவேர்னஸ் இருக்குது. விஷயம் என்னன்னா இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வினோத் பண்ண வேண்டியதெல்லாம் ஓகேங்க. மைனர் சேஞ்சஸ் தான், மைனர் சேஞ்சஸ். மற்றபடி ஓகேங்க. கண்டென்ட் வைஸ் எல்லாமே பக்கா. ஓகேங்க ப்ரோ. அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்க இதுக்கு பேர். அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட்டே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த இந்த ப்ராக்ரஸ் பார், ஆ இதுக்கெல்லாம் வந்து நிறைய டெம்ப்ளேட் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்களே கிரியேட் பண்ணியிருக்கீங்க தெரியுது. எஸ் நீங்கள் ப்ரோ. நல்ல நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ரியலி குட். பிகாஸ் ஏன்னா ஒரு விஷயத்தை கிரியேட்டே பண்ணாமல் சும்மா காப்பி பண்ணி அப்டேட் வந்து போடுறது கிடையாது. யூ டிட் ம். அ கரெக்ட் ஜாப் ஆக்சுவலி ஹியர். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது என்னன்னா கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகேங்க ப்ரோ. பண்ணியிருக்கீங்க, பட் இன்னும் ஸ்டாண்டர்ட் நல்லா பண்ணணும் ஆக்சுவலி. தட் ஓகேங்க. இஸ் வாட் மை ஒன்லி சஜஷன். கைஸ் ஓகே. உங்களோட லேர்னிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யூஎக்ஸே பயங்கரமா பண்ணிருக்காரு ப்ரோ. பர்ஃபெக்டா இருக்கு ரொம்ப யூஎக்ஸ். எஸ், ஏன்னா அதுவே ஒரு டிசைன் தனியா பண்ணிருக்க மாதிரி தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, இதுவே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு தெரியுது. இந்த ஐகான்ஸ் அந்த அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்கு. எஸ், கலர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் மாற்றிடுங்க ஓகேங்க வினோத். ப்ரோ. திங்ஸ் வில் பி லுக்ஸ் வெரி வெல். சீரியஸாக கலர் மட்டும்தான் கொஞ்சம் டம்மியாக இருக்குது, மற்றபடி டிசைன்ஸ்லாம் எனக்கு பக்காவாக பிடிச்சிருக்கு. ஓகேங்க ப்ரோ. ப்ரெசன்டேஷன் இஸ் குட். ஓகே. உங்களோட யூஐயில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேங்க ப்ரோ. தட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை இவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் விஷயம் ஆக்சுவலி. ஓகே கைஸ், உங்களோட சைட்லேருந்து ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்லை ஏதாவது லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லலாம். நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது இன்புட்ஸ் இருந்ததுன்னா கொடுக்கலாம். சார் அந்த யூஎக்ஸ் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணணும் இப்போ தான் சார் கற்றுக்கிட்டோம். சூப்பர், வெரி குட். வேற வேற என்ன கற்றுக்கிட்டீங்க ப்ரோ அந்த கேஸ் ஸ்டடியில அந்த PW1H அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, ம் அதை வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருந்தா கரெக்டா இருக்கும். அது கரெக்ட். எதுக்காக பண்ணேன். ப்ராடக்டோடைய ஐடியா ஓப்பன் பண்ணும்போதே எடுத்துன்னு வந்து வைக்கலாம். ஆமாம் கரெக்ட். ஆ இது எடுத்துன்னு வந்து நீங்கள் இங்கே போட்டுடலாம். இங்கே எங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட் அபவுட் த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இங்கே போடலாம். ஓகேங்க ப்ரோ. அப்படி இல்லைன்னா இங்கே கீழே கூட போட்டுக்கலாம். டார்கெட் ஆடியன்ஸை விட ஐ திங்க் மேலே போட்டால் கரெக்டாக நினைக்கிறேன். அபவுட் த ப்ராஜெக்ட் ஓகே. கீழே
ஏன்னா அது அபவுட் த ப்ராடக்ட் டிசைனில் வர ஒரு சப்ஜெக்ட் அது ஆக்சுவலாக. ஓகேங்க. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். ஓகேங்க. அதே மாதிரி இதில் இன்னும் 2 3 டாபிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். என்னோட சைட்லேருந்து நான் கொடுக்குற சஜஷனு. வெயிட், ஓகேங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் 2 3 டாபிக் எதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணலான்னா ஓகேங்க. நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனு. அப்படியே வெயிட் பண்ணுங்க. வேற என்னப்பா கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? லைக் எங்க பாருங்க, இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் வினோத். நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ். ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் மார்க்அப் பண்ணி வச்சுருக்கீங்க ரெடியாக. ஓகேங்க. ஆமாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டிய டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் இருக்குது. உங்களுடைய ஆப்புக்கு வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணணும். நிறைய பேர்கிட்ட அனுப்பி ஃபீட்பேக் வாங்கணும். இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் ஃபைண்டிங், யூசர் குரூப் ஆடியன்ஸு, ரெவென்யூ மாடல் இதெல்லாம் நீங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ரெவென்யூ மாடல்னா இதில் இந்த மார்க்கெட்டோட சைஸ் எவ்வளோ தரும், இதில் எவ்வளோ பணம் கிடைக்கும், வருஷத்துக்கு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வராங்க, இதில் எப்படிலாம் ரெவென்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெவென்யூ மாடலை வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணி நம்பர்ஸில் போடுங்க. நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, தெரியுங்க லைக் தெரியுங்க. நல்லா போல்டாக டெக்ஸ்ட் போட்டு இத்தனை பில்லியன் வரும், இத்தனை மில்லியன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸில் போடுங்க. ஓகே அப்புறம் ஓகேங்க ப்ரோ. ப்ராஜெக்டோடைய ஸ்டோரி, செல்ஃப் ஸ்டோரினா உங்களோட ஸ்டோரி, அபவுட் வினோத், ஹூ இஸ் வினோத், வேர் ஹி கேம் ஃப்ரம், ஹவு ஹி காட் பேஷனட் இன் டிசைன், அந்த மாதிரி உங்களோட ஸ்டோரி ஒன்று இருக்கணும். ஓகேங்க. சப்போஸ் இதை வீடியோவாக பேசி அதை வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களோட கேஸ் ஸ்டடியில். ஹாய், ஐ ஓகேங்க. எம் வினோத், திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு 5 minutesல இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்க ப்ரோ. அதை வந்து வீடியோவாக ஷூட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அடுத்து ஓகேங்க. வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைம் லைன், நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, இதை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா சூப்பர் வினோத். தட்ஸ் இட். ஓகேங்க ப்ரோ. இந்த பாயிண்ட் மட்டும் அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்க. ஓகே ஓகேங்க ப்ரோ. ஓகே கைஸ். ஓகே சூப்பர். வேற என்ன கற்றுக்கிட்டீங்க கைஸ்? இல்லை ஏதாவது ஃபீட்பேக்ஸ் உங்கள் சைட்லேருந்து இன்புட் ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். ப்ரோ இந்த யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய நம்ம கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருச்சு ப்ரோ. கண்டிப்பாக இன்னும் நிறையா இருக்குது ஹரி. இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணிடுவோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஜஸ்ட் நிறையா இருக்கு இன்னும். இப்போ வினோத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக படிச்சுட்டு இதை பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? நடுவில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய பிரச்சனை வரும். அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஹீ ஜஸ்ட் டூயிங் த ஒர்க் ஆக்சுவலி. ஸோ குட் அவர் பண்ணது. ஸோ நீங்களுமே நிறைய கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் 1 month 2 month 3 monthலாம் நடக்கிற விஷயமே கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க 3 monthல உன்னை டிசைனர் ஆக்கிறேன், 1 monthல டிசைனர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரு அணி பிடுங்க முடியாது. சீரியஸாக சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களை வந்து ஸ்டாண்டர்டாக மாற்றுற விஷயம் ஆக்சுவலாக. இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போது வினோத் வந்து இந்த அளவுக்கு ஒரு இதை பற்றி பேசுகிறாரு, ஒரு ஆப்பை பற்றி பேசுகிறாரு, அக்செப்டன்ஸு அது ஒரு யூசருக்கு வந்து இந்த மாதிரி வச்சாதான் புரியுன்றாரு. இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக அவர் பேசுகிறாரு பார்த்தீங்களா ஒரு ஆப்பை பற்றி. இந்த நாலேஜுக்குள்ள அவர் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்திருப்பாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஆரம்பத்தில் அவருக்கு தெரியுமான்னு யோசிச்சு பாருங்கள். நிஜமாலுமே வந்து ஆஃப்டர் யூஐக்குள்ளே வரும்போது தான் அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும், அந்த ஃபேக்டர்லாம் புரிஞ்சிக்க முடியும் அவரால். லைக் தட் இட் would be started. ஸோ டே 1 யூ வில் பி எ பப்பா, செகண்ட் டே கொஞ்சம், தேர்ட் டே கொஞ்சம், அப்படியே ஃபோர்த் டே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி முன்னாடி வந்துவீங்க. எனக்கு டைமை போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. ஐ மீன் எவ்வளோ டைம் வேணால் எடுத்து உங்களை படிக்க வைக்கலாம், எவ்வளோ நாட்கள் ஒன்றாலும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அரைகுறையாக படிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடாதீங்க தயவு செய்து சொல்கிறேன். ஏன்னா அகைன் எனக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க, ப்ரோ அடுத்த நிலைமைக்கு போக முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. படிச்சிங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டுட்டு மேலே போங்க, நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. ஐ கேன் கேரண்டி தட். ஓகே, யூ கேன் பிகம் அ பிக் பர்சன் வென் யூ லேர்ன் ப்ராப்பர்லி. த ஃபவுண்டேஷன் ஷுட் பி கரெக்ட். யூ கேன் கோ லைக் எனி திங். பட் ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா அடுத்த கம்பெனி ஜம்ப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப் வேற வேற என்ன இன்புட்டு ஃபார் வினோத்? அப்போ வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? பிரியா இருக்கீங்களா? இருக்கேங்க சார். என்ன பிரியா பார்த்தீங்களா டிசைன்ஸ்லாம்? பார்த்தேங்க சார். அந்த பரிபூர்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தீங்க, பண்ணீங்களா? ஆ சேம் அதே மாதிரி UX இருந்துச்சு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
அவங்க நம்ம நீங்க சொன்ன பசங்க மாதிரி எல்லாருமே டைமிங் அவங்க போட்டிருந்தாங்க. இவர் சார் இந்த அண்ணா மட்டும் டைமிங் மட்டும் போடல, அவ்வளவுதான். நம்ம பசங்க எல்லாருமே பக்காவா யூஎக்ஸ் பண்ணிடுவாங்க. அதில் எனக்கு தெரியும், டவுட்டே இல்லை. யூஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ராக்டிஸ் ஓரியன்ட். ஈவன் நான் என்னதான் கிளாஸ் எடுத்தாலும், நான் என்னதான் காட்டினாலும், நீங்கள் அதை ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரையும் உங்களுக்கு யூஎக்ஸ் வராது, டிசைன் வராது. நீங்கள் ஏன் என்கிட்ட அதிகமாக பீப்புள் என்கிட்ட திட்டு தான் வாங்குவாங்க டிசைனை பொறுத்தது. ஏன்னா ப்ராக்டிஸ் ஓரியன்ட். நீங்கள் என்னைக்கு டெய்லியுமே உட்காந்து ஒர்க் பண்ண மட்டும்தான் யூஐ வரும் உங்களுக்கு. இல்லைன்னா யூஐ வராது. சீரியஸ்லி சொல்கிறேன், இட்ஸ் அ ப்ராக்டிஸ்னால் என்ன ப்ரோ? 1 hour உட்காந்து ஃபிக்மாவில் டிசைன் பண்ணணும், இல்லை 2 hours உட்காந்து டிசைன் பண்ணணும், ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பண்ணணும், ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து பண்ணணும். இட்ஸ் அ ப்ராக்டிஸ். டே 1ல் வரவே வராது. டே 1 இஸ் நாட் த டிசைன் வந்துடும் சூப்பராக அப்படி சொல்லவே முடியாது. இட்ஸ் அ டே டு டே லைஃப்பில் பண்ணுற ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து எப்படி வந்து கிரிக்கெட்டராக போகிறீங்கன்னா நெட்டுக்கு பேட் கட்டிக்கிட்டு பாலை போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த மாதிரி தான். ஸோ யூ cannot டே 1லே நீங்கள் கிக் பண்ணி நான் ஒரு 6 அடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸ்டார்ட் 1 2 3 லைக் தட் இட் வில் பி. ஸோ டிசைன் பண்ணால் மட்டும்தான் யூஐ வரும். நான் என்னதான் உங்களுக்கு வந்து குட்டிக்காரனை போட்டாலும், நான் எவ்வளோ பெரிய ஆளை கொண்டு வந்து இறக்குனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஐன்றது ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். வினோத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? எனக்கே பொறாமைப்படக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் ஆக்சுவலி. அதாவது எனக்கு தேவை அவரோட செஷன் எனக்கு கிடைக்குமா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சில நாட்கள்லாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க யூஐ. ஓகேங்களா? அவர் யாருன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் யாருன்னா நம்ம இது அவர் பேர் வந்து சுரேஷ் ஆக்சுவலி. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ். எனக்கு ரொம்ப அவரோட டிசைன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், வேறு வெறித்தனமாக இருக்கும் ஆக்சுவலி. கோயம்புத்தூர் கிரியேட்டர்ஸோடைய ஃபவுண்டர். ஓகேங்களா? அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிசைன் சொல்லி கொடுத்தது. இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்கப்பா. தெரியல, அது டைட்டில் பார்க்கில் நடக்குது. பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஆர் தெரியல அது என்ன கதைன்னு சொல்லிட்டு. என்னை இன்வைட் பண்ணாங்க. நான் வேறு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன் February 14th. அதனால என்னால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இல்லைனா நானும் ஒன் ஆஃப் த கெஸ்ட் இதில் இதோ போயிட்டுருக்காங்களே இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோ வந்திருக்கும். பட் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இப்போ இதில் யார் எடுத்தாங்க அப்படின்னா, அந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சுரேஷ் தான் எடுத்தார் இவங்களுக்கு கிளாஸு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இவர் வந்து செம்ம ஸ்டாண்டர்டான ஒரு யூஐ டிசைனர் பக்கா ஜெம். இவருடைய செஷன் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? திஸ் பர்சன் டிசைன் வந்து பின்னி எடுப்பார் செம்மையாக. எந்த எங்கேயே அந்த மனுஷெல்லாம் யூஐ படித்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்ம சீனாக பண்ணுவார் டிசைனு. அதாவது சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் ஒருத்தவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து இதுவாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஈகராக இருப்பாங்க. நான் வந்து இந்த இவருடைய டிசைனில் வந்து ஈகர் ஆக்சுவலி. இவர் தான் வினோத்துக்கும் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து யூஐ செஷன் எடுத்தார். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பர்ட்டே வந்து கிளாஸ் எடுத்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட வரும். ஸோ இப்போ நீங்கள் அவர் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு டிசைனு. அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் பண்ணது இப்படி இருக்கும். அடுத்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் போகும்போது பக்காவாக வந்துடும். அது சொல்கிறது புரிஞ்சுதா? அடுத்து நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? என்னுடைய பண்ண டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. நான் அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஓகே? நான் இப்போ பண்ண டிசைன்லாம் எல்லாருக்குமே இப்படி தான். ஃபஸ்ட் டிசைன் மொக்க டிசைன். ஓகேங்களா? 2வது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண தான் மாறும். ஸோ யூ ஆர் குட். நீங்கள் பண்ணது கரெக்டான விஷயம் தான் வினோத், தப்புலாம் கிடையாது. தப்பாக பண்ணால் மட்டும் தான் ரைட்டாக பண்ண முடியும். சரியா? ஓகே ஓகே ஃபைன். வேறு ஏதாவது ஃபீட்பேக்ஸ், வேறு ஏதாவது இன்புட்ஸ்? குட். ஸோ நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு இன்னும். ஸோ இந்த செஷனை வந்து நம்ம ஒரு ஃபீட்பேக்காகவும் ஒரு யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடிக்கும் பயன்படுத்தியிருக்கோம். சந்தோஷம். ஏன்னா நீங்களாம் பார்த்தா தான் தெரியும். இந்த டே 1 நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டை பற்றிலாம் உங்களுக்கு எடுக்கிற இந்த பேட்சில் தான் அந்த மாதிரி பண்ணுறேன். முன்னாடிலாம் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி. ஸோ இந்த 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 மந்த்து ஃபஸ்ட்லேயே இப்போ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்போ ஷாக் ஆகக்கூடாதுல்ல. அதனால் இப்போயே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இதெல்லாம் இருக்குது, நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, படிக்கணும். ஓகே? ஸோ நாளைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைமிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இந்த இந்த ஐடியேஷனில் பேலன்ஸ் இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு தென் வி ஸ்டார்ட் த செஷன் ஆக்சுவலி. ஓகேவா?
ஓகே ஓகே ப்ரோ. யா தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ ப்ரோ. ஓ